பரணி ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. நிறைய அப்டேட் வந்திருக்கும் இன்னைக்கு, நியூ இயர் ஸ்பெஷல் வந்து குமிஞ்சிருக்கோம். சொல்லுங்க எல்லாத்தையும். ஓகே, நான் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்டேட் சொல்றதுக்கு முன்னாடி வருஷத்துல முதல் நாள் நம்ம நேற்று நைட்டு சொல்லியிருப்போம், இருந்தாலும் சொல்லிடுவோம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சரி, ஓகே. வணக்கம் பரணி ப்ரோ, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட் வந்துட்டு ஜனநாயகன் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து அஃபிஷியலாக வந்து ஜான் 3 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய படத்துல வந்து நியூ இயர் விஷஸ் போஸ்டர் வந்து வந்துருந்துச்சு. பாரடைஸ் படம், நானியோட பாரடைஸ் படத்துலேருந்து வந்துருந்துச்சு. அப்புறம் பவன் கல்யாணோட உஸ்தாத் பகத்சிங் அதுலேருந்து நியூ இயர் விஷஸ் போஸ்டர். அப்புறம் அதர்வாவோட இதய முரளி, ஹார்டின், கருப்பு, வாவாத்தியார், ஹாப்பி ராஜ், விமலோட வடம் ஃபிலிம், அப்புறம் ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்துலலாம் சேர்த்து இது நியூ இயர் விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு ஓகே எல்ஐகே ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் சித்தோட பர்த்டே. ஸோ டயங்கிரம் படத்துலேருந்து பர்த்டே விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் $1 மில்லியன் அடுத்த ப்ராஜெக்ட் பாரி எல்லவழகன் அவர் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு. ஸோ அந்த படத்தோட பூஜா கிளிம்ஸுமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நிறையா படத்துலேருந்து வந்துருந்துச்சு. நஸ்லினோட மாலிவுட் டைம்ஸ், அப்புறம் மலையாளம் ஃபிலிம் ப்ளூட்டோ, சதீஷோட 10 நாள் ராஜா, கௌதம் கார்த்திக்கோட ரூட், அப்புறம் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு, டிமாண்டி காலனி 3, தலைவர் தம்பி தலைமையில். அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக்கில் வேறு ஏதோ ஒரு போஸ்டர் மட்டும் நியூ இயர் விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, சாரி. அப்புறம் மனிதன் தெய்வம் ஆகலாம் செல்வராகவன் ஃபிலிம், யோகி பாபுவோட 300th ஃபிலிம், அர்ஜுனன் பேரு 10, சரத்குமாரோட ஆலி, அப்புறம் ஒரு ரவி தேஜா ஃபிலிம். அது எனக்கு டைட்டில் கரெக்டாக வாயில் நுழையில, ஸோ அதனால வந்துட்டு அது லாஸ்ட்டாக சொல்கிறேன். செல்வராகவனோட மனிதன் தெய்வமாகலாம், அப்புறம் பிரபாஸோட ஸ்பிரிட் அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து வித் லவ் அபிஷன் ஜீவிந்தோட ஃபிலிம், அது வந்து February 6 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. தமிழ் ஃபிலிம் பூக்கி February 13 ரிலீஸ் ஆகுது. சீதா பயணம் February 14 ரிலீஸ் ஆகுது. மாயபிம்பம் Jan 23 ரிலீஸ் ஆகுது. விஷாலோட மகுடம் சம்மர் ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 99/66 அப்படின்ற படம், அந்த படம் தமிழ் ஃபிலிம், அதோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வந்து Jan 3 வருது. அப்புறம் ஜாக்கி அப்படின்ற படத்தோட டீசருமே வந்து Jan 3 வருது. ஹாட்ஸ்பாட் 2லேருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரவிதேஜா படம் வந்து எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, அதனால வந்துட்டு தப்பாக பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். BMW வச்சிருக்காங்க. ஓகே, BMW அந்த படத்துலேருந்தும் வந்து இது வந்துச்சு, ஸ்டில் வந்துச்சு. அவ்வளோதான் நான் இன்னைக்கு கவர் பண்ணது. ஸோ இதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஹிந்தியிலேருந்து நிறையா நான் எதுவும் பார்க்கல. திரௌபதி டு யூஏ சென்சார் அதை சொல்லிட்டீங்களா? இல்லை சொல்லலை. ஜனவரி வெளியிடா? சானா ஹாட்ஸ்பாட் டீசர் வந்து அது டீசரே இல்லை, ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட். ட்ரெய்லர் வந்து ஜனவரி ஏதோ ஒரு டேட், இந்த 5ஆம் தேதிக்குள்ளதான் ஏதோ ஒரு டேட்ல வருது. ஜனவரி 6 டீசர் மாதிரி தாங்க இருந்துச்சு. 1.5 நிமிஷத்துக்கு அவ்வளோ கிளிப்பிங்ஸ் வச்சு விட்டுருக்காங்க. அது எப்படிங்க டீசர் இல்லைன்னு சொல்றது? அப்படிதானே அவங்க ஜனவரி 6ஆம் தேதி ட்ரெய்லர் டீசர் பாத்தீங்களா? பார்த்தேன். அதுதான். சரி, ஓகே. வேற ஏதாவது இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் லுக் சொல்லிட்டீங்களா வரணி ப்ரோ? சொல்லிட்டேன். நல்லா இருந்துச்சா? எனக்கு பிடிக்கல. நான் அனுப்புனது உங்களுக்கு நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன். நீங்க அனுப்புனது என்ன, அது ஏஐ போஸ்டர் தானே? அஜித் பல்தான் புரியல. கருப்பு பிடிஎஸ் வந்துருந்துச்சு பரணினா. என்ன பிடிஎஸ்? ஸ்டில்லா இல்ல வீடியோவா? ஆர்ஜே பாலாஜி போட்டிருந்தாரு. கருப்பு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஸ்டில் விட்டுருந்தாங்க. சூர்யா தனியா ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு.
3 போஸ்டர் வந்துச்சு இன்னைக்கு கருப்புல இருந்து. வித்தவுட் பரணி ப்ரோ இன்னைக்கு விட்ட போஸ்ட்ல எது பயங்கரம் பரணி ப்ரோ? எனக்கு வந்துட்டு சூர்யா போட்டிருந்தது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஸ்பிரிட். ஓ மொத்தமா கேட்கீங்களா? அந்த 3 போஸ்டர்ல எது பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் கோபால்ண்ணா. பரணிதா நியூ இயர் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. நியூ இயர் விஷஸ். நன்றி ப்ரோ. ஓகே, இதுதான் இன்னைக்கு வந்த அப்டேட்டு. இவ்வளோ அப்டேட்டு மோஸ்ட்லி எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் இனிமேட்டு இந்த வருஷம் நல்லபடியாக போட்டோம். ஆமா, இப்போ அந்த தெரிஞ்ச படம் இருக்குல்ல, அனில் ராய் படம், அது நயன்தாராவே வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றாங்க. ஓ அவங்களே அத வம்புலத்தே ஒரு ப்ரோமோட் இருந்தாரு. நாட் அ நார்மல் பீப்புள். அவங்க வந்து சொல்லுவாங்களா, அனில் வந்து மயக்க போட்டு விழுந்துருவாரு, ஆஹா அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. அவன் வம்பிழுக்கிற மாதிரியே ஒரு திங்ஸ். சூப்பர். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? பிரதர் இருக்கேன் பிரதர். சொல்லுங்க பிரதர். ப்ரோ ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் பிரதர். ப்ரோ இந்த இளவல் என்ன ப்ரோ? ஏன் பிரதர்? இளவல் அப்படின்னா என்ன ப்ரோ? இளவலா? இளவல்னா தம்பி. அதுக்கு ஆப்போசிட் எனக்கு ப்ரோ. இளவலுக்கு தமிழ்லயே அண்ணன் தான். இதுல என்ன ஆப்போசிட்டுக்கு என்ன அண்ணன்? முதுவல் வச்சுக்கலாங்களா நம்மளே? முதுவல் வைக்கலாங்கிறீங்களா? ஆமா ப்ரோ, ஏன்னா ஒருத்தருடைய அண்ணன் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த மாதிரி தமிழ் வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். அப்படியா? ஆனா ஆக்சுவலா தமிழ்ல முதுவல்ல இல்லையே. நீங்களா வச்சுக்கோங்க. ஆனா ஒரு வேர்டை உருவாக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்களா? சரி சரி ப்ரோ. ஏதோ பார்த்து சொல்லி ப்ரோ, நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவருக்கு. சரி ரைட் ஓகே. நீங்க ஆனா இளவல் தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு ஆள் அப்படி நினைக்கிறப்ப உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அது இல்ல ப்ரோ, செங்கோட்டைன்னு சொன்னாரு விஜய் பார்த்து, அதனால தெரிஞ்சு. பாலிவுட் டைம்ஸ் யாரு டைரக்டர் பாருங்க என்ன ஒண்ணு பண்ணுங்க. இல்ல இது தனையன்னு சொல்லுவாங்க. தனையன்னா பையன், ஓகேங்களா? அதே மாதிரி தமையன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமையன்னா அண்ணன். நீங்க வேணா அண்ணன் சொல்லி தமையன்னு சொல்லிங்க, அவருக்கு புரியாது. ஓகே தமையன் ப்ரோ. சரி தமையன் வரதி. நியூ இயர்னு கூட பார்க்க மாட்டேன், அவ்வளோ வன்மத்தையும் மொத்தமா கக்கிடுவேன். ஏற்கனவே இதை கக்காத மாதிரி என்ன ப்ரோ? ஏங்கண்ணா நம்மளுக்கு வன்மம் கேட்கறது புதுசா? அபினவ் சுந்தர் நாயக் அவர் தான் வந்துட்டு என்ன படம் எடுத்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அவர் பேரே கேட்கிறோம். அது தெரியலங்க, அவர் பேர் நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பரணி ப்ரோ, கருப்பு எந்த மந்த் ரிலீஸ் ஆகும் உங்க ப்ரெடிக்ஷன்? என்னோட ப்ரெடிக்ஷனா? ஆமா, என்னோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ஏப்ரல். ஏப்ரல்ல எலெக்ஷன் வருமே. அது வந்து அது ஒரு பக்கம் நடந்துட்டு போட்டுங்க. இல்ல நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு எல்லா சின்ன படமுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி தான் லாக் பண்றாங்க. எல்லைக்குமே வந்து பிப்ரவரி தான் லாக் பண்றாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ அதுதான் அபிஷன் ஜீவன் படம், அந்த மாதிரி நிறைய படங்கள் வருது சின்ன படங்கள். அதனால பிப்ரவரியில வந்து போய் இதை இன்சர்ட் பண்ணாங்கன்னா நிறைய படம் வந்து செதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லைக்கு செதறுமான்னு தெரியல, பட் மற்ற சின்ன படங்கள் செதறும். பிரதீப் வந்தா சூர்யா தள்ளி போகணும்னு வன்மத்துல சொல்றீங்களா? ஒருவேளை கருப்பு தான் சின்ன படம் சொல்றீங்களோ நினைச்சிட்டேன். வித் லவ், பூக்கி, சீதா பயணம், இந்த படங்கள் எல்லாம் சின்ன படம் சொன்னேன். ஓகே ப்ரோ. இதே முரளி போட்டின் இல்லையா? இதே முரளி டேட் சொல்லலையே. அதுதான் பிரகாஷ் ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல தான் வரும்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னார்ல. ஓகே இல்ல வலைபேச்சுல சொல்லியிருந்தாங்க, அதனால கேட்டேன். அந்த ரேட்டு தான் பிளான். சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு, அவரே சொல்லட்டும் கருப்பு எப்பன்ட்டு. அவரு தான் எல்லா ட்வீட்லயும் டென்டேட்டிவ் ஃபெப்னு போடுறாரு. அது அவர் வாயால ஒரு சொல்லிருக்கோம். ஏங்க அவர் வருஷம் போடலங்க, கம்முன்னு இருங்க.
சுமார் ப்ரோ காணா இன்வைட் போஸ்ட் கொடுத்து அவன் மேல வரல அவரு. இருக்காரு வருவாரு. சரி எல்ஐகேல இருந்து யார் போஸ்ட் போட்டா? ஏன்னா 7 ஸ்கிரீன்ல இந்த போஸ்டர் பார்க்கவே இல்லை நானு. விக்கி அவரு ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாரு. அவரு விக்கி எப்பவுமே ட்விட்டர் பக்கம் வர மாட்டாரு. அவர் அப்படியே ட்விட்டர் பக்கம் போட மாட்டாரு, இன்ஸ்டாகிராம்ல போட்டு முடிச்சிடுறேன். அவரு வந்தா ரவுண்ட் டேபிள் சொல்லி கலாய்க்கிறீங்களே, எப்படி ப்ரோ வருவாரு அவரு? ஏன் அதுக்குன்னு இந்த படத்துல எந்த போஸ்ட் போட்டாலும் 7 ஸ்கிரீன் தான் ப்ரொடியூசர், அவங்க போட மாட்டாங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அவங்க போஸ்ட்போண்ட் ஆனதுக்கே இன்னும் இது வரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கல. அட்லீஸ்ட் நம்ம பச்சை மாமாவாச்சும் ஏதோ ஒரு வீடியோ போட்டு சொன்னாரு, அறிக்கை விட்டாரு. விக்கி சார் இருக்கார்ல, விக்கி சார், அவர் வந்துட்டு அவர் தனி ஜோன்ல இருப்பாரு. அவரே ப்ரொடக்ஷன், அவரே எல்லாமே பண்ணிப்பாரு, யார் பிச்சும் கேட்க மாட்டாரு. அது வந்து ஒரு கோஆர்டினேஷனே இல்லாம அவரு பண்றாரு. பாப்போம். சரி விடுங்க, நான் சொன்னனாலே ஒருத்த வருவானு கன்ஃபார்ம் வந்தா மாட்டீங்களா? கரெக்டா சாங் வித் போஸ்டரோட. எது? இல்ல பிரகாஷ் ப்ரோ நேற்று வரமாட்டாருன்னு சொன்னாரு. அவருதான் கரெக்டா வந்தாரு காலையில. மெய்யலங்கனோட ஃபேவரட். அதுதான் வேண்டாமே, அதை தவிர்த்துக்கலாமே. உனக்கு தான் பிடிச்ச சாங் ஆச்சே அது, அஜய் தேவகண்டன். சுகுமார் ப்ரோ என்ன பிப்ரவரி தானா கன்ஃபார்மா? டென்டேட்டிவ். பரணி இப்போ இந்த ட்ரிவியா 3 நாளா சொல்லாம வராது, ட்ரிவியா சொல்லிடுவோம். அப்புறம் இன்னைக்கு ட்ரிவியால ஒரு கரெக்ஷனு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன், அதை பார்த்து சொல்லிடுங்க. ஐயோ ஆமா, அது நான் ஃபர்ஸ்ட் அதான் ரெடி பண்ணேன். அப்புறம் 2-3 பேர் கேட்டாச்சு, அதை பத்தி ட்ரிவியா வச்சு சொல்லிடுவோம். இல்லை நான் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரிவியான்னு சொல்லிடுவோம். 3 நாளா சொல்லாம கிடக்கு. அந்த 23வது ட்ரிவியால இருந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமால வந்து 16 வருஷம் கழிச்சு டிலே ஆன, ரொம்ப காலதாமதமா டிலே ஆன படம் வந்து ஆர்கே செல்வமணி டைரக்ஷன்ல சென்சார் பிரச்சனையால டிலே ஆன படம் வந்து குற்றப்பத்திரிகை படம். நம்ம இப்ப இந்த வருஷம் பார்த்தது, அதாவது சாரி போன வருஷம் பார்த்தது 12 வருஷம் கழிச்சு டிலேடா ரிலீஸ் ஆன மதகத ராஜா பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா 16 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன குற்றப்பத்திரிகை. இது வந்து ஒரு ட்ரிவியா சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து கலைப்புலி தானு எல்லாத்துக்கும் தயாரிப்பாளராகவும் இன்வெஸ்டராகவும் ப்ரொடியூசராகவும் மட்டும் தான் தெரியும். ஆனா அதை தாண்டி ஒரு படத்துக்கு அவர் டேரக்ட் பண்ணியிருக்காரு, அந்த படத்துக்கு அவரே மியூசிக் பண்ணியிருக்காரு, அதை தாண்டி அந்த படத்துக்கு 12 பாட்டு அவரே எழுதியிருக்காருங்கிறது ட்ரிவியால சொல்லியிருந்தோம். அந்த படம் பேரு விஜயகாந்த் நடிச்ச புது பாடகன். அப்புறம் இன்னைக்கான ட்ரிவியா, அதுக்கு அப்புறம் வந்து 25வது ட்ரிவியா. நேற்றுக்கான ட்ரிவியா என்னன்னா 25வது ட்ரிவியாங்கிறனால 25வது படங்கள் உள்ள ஸ்பெஷல் என்னன்னோ அதை சொல்லியிருந்தோம். ஏன்னா 25 படங்கள் நடிச்சு ரீமேக் படங்கள் நடிக்கிறார். டாப் ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா சிவகார்த்திகேயன். 25 படங்கள் நடிச்சு தம்மடிக்காத சீன் நடிச்ச ஹீரோ யாருன்னா அதுவும் சிவகார்த்திகேயன். 25 படத்துல 25வது படத்துல ஜெயம் ரவி வில்லனா அடிக்கிற மாதிரி விஜயகாந்தோட 25வது படத்துல ரவிமோகன் மாத்தி சொல்றேன், ரவிமோகன் வந்து அதுல வில்லனா அடிச்ச மாதிரி இதுல வந்து வெறும் மோகன் வில்லனா அடிச்சிருந்தாரு விஜயகாந்த் படத்துல. படத்தோட பேர் 100வது நாள். லாரன்ஸ் வந்து அஜித் படத்துல 25வது படத்துல தான் அவர் ஸ்கிரீன்ல முதல்ல வந்தாரு. அமர்கலம் படத்துல அந்த காலம் கலிகாலம் ஆகி போச்சு. சின்ன ரோல்ல சைட்ல பின்னாடி நின்றுருந்தாலும் ஒரு முழு பாட்டுக்கும் ஆனது வந்து அந்த ஸ்கிரீன்ல தோன்ற படங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாரன்ஸுக்கு வந்து அமர்கலம் படம் தான். அதே மாதிரி விஜயோட 25வது படமும் அஜித்தோட 25வது படம் ரெண்டுலயுமே ஹீரோயின் வந்து ஷாலினி. விஜயோட 25வது படத்துலயும் அஜித்தோட 25வது படத்தையும் ரகுவரன் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி சின்ன கனெக்ஷன் என்னன்னா ரகுவரன் அந்த கேரக்டர் பேர் வந்து தனுஷோட 25வது படத்துல தனுஷுக்கே இருக்கும். அதான் இது வந்து 25வது ட்ரிவியா சொல்லியிருந்தோம். 26வது ட்ரிவியாவை இன்னைக்கு போட்டிருந்தது என்னன்னா 150 படங்கள் நடிச்சிருந்தோம். வெளி மாநில படங்கள்ல அதர் லாங்குவேஜ்ல படம் நடிக்காத ஹீரோ யாருன்னு விஜயகாந்த்னு சொல்லியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா கூடுதலா இன்னொரு 100 படங்களுக்கு மேல நடிச்சிருந்தோம். வந்து அதர் லாங்குவேஜ் நடிக்காத ஹீரோ இன்னொன்னு யாருன்னு கார்த்திக்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மட்டும்தானா, அது கார்த்திக் வந்து தெலுங்கு படத்துல நடிச்சிருக்கிறாரு ஒரு படம், அது டப் பண்ணி விட்டுருக்காங்க தமிழ்ல. அந்த கூகுள்ல பாத்தீங்கன்னா டப்பிங் படம் அது மென்ஷன் ஆகல எங்கேயுமே, தமிழ் லிஸ்ட்லயே இருந்துச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் மட்டும் தான் போஸ்ட் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருந்தேன் பரணிக்கு. அப்புறம் 2-3 பேர் விசாரிக்கும் போது எல்லாம் சொன்னாங்க கார்த்திக்கும் அதர் லாங்குவேஜ் நடிச்சது இல்லைன்னாங்க. ஆனாச்சு கார்த்திக் ஆட் பண்ணணும், கார்த்திக் ஆட் பண்ணி இன்னொரு ஆடியோ ஒன்று பேசி அதுக்கப்புறம் பரணிக்கு அனுப்பிச்சிட்டேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேசின ஆடியோ ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண இமேஜ் தான் கரெக்ட். 2வது கார்த்தி ஆட் பண்ணிருக்கவே தேவையில்லை. ஏன்னா விஜயகாந்த் மட்டும்தான் 150 படங்களுக்கு மேல நடிச்சிருந்தும் அதர் லாங்குவேஜ் நடிக்காத ஒரே ஹீரோவா இருக்கிறாரு. அவ்வளவுதான் அந்த ட்ரிவியால ஒரு கனெக்ஷன். அதான் பாருங்க, அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் பேசின ஆடியோவை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போஸ்ட் உங்களுக்கு அமைச்சிருக்கேன், திரும்ப அமைச்சிருக்கேன், அதை பாருங்க. அதை அப்படியே மாத்தினா நான் இன்ஸ்டாலையும் டெலிட் பண்ணிட்டேன், ட்விட்டர்லயும் அந்த போஸ்டர் டெலிட் பண்ணிட்டேன், யூடியூப்லயும் டெலிட் பண்ணிடுறேன். இப்ப இன்னைக்கு புதுசா அப்லோட் பண்ணிடுவோம் அதை. ஓகே 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 ஓகே.
அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். விஷால் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் விஷால் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. சொல்லுங்க. எஸ்கே ரீமேக்கே பண்ணதில்ல, அது சொல்லிட்டீங்களா? அது சொல்லிட்டேன். 25 சொன்னேன். நான் இன்னைக்கு ஆக்சுவலா உண்மையாலுமே அந்த விஜயகாந்த் மட்டும் தாங்க போஸ்ட்ல ரெடி பண்ணி, அந்த செகண்ட் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஒரே தமிழ் ஹீரோன்னு அதுல மென்ஷன் பண்ணிருப்பேன். அப்புறம் 2-3 பேர் நான் ஒரு ஏதாவது சின்ன டவுட் இருந்துச்சுன்னா திடீர்னு எனக்கு சரியா படல அப்படின்னு என்கிட்ட கேட்பேன். அந்த 2-3 பேருமே கார்த்திக் பேரை சொன்னாங்கன்னா, பிரபு சிறைச்சாலை உட்பட அவர் மலையாளத்தில் நடிச்சுட்டு தெரியும். சத்யராஜ் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, அவர் எல்லா லாங்குவேஜும் நடிச்சிட்டாரு. இப்ப அது மாதிரி எல்லா ஹீரோவுக்குமே நான் ஞாபகம் இருக்கு. கார்த்திக் நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஞாபகமே வரல. ஆனா கார்த்திக் இன்னொரு ட்ரிவியா இருக்கா, இன்னொரு ட்ரிவியால வச்சுக்கலாங்கிறதுக்காக வச்சிருந்தேன். ஆனா தெலுங்கு படம் நடிச்சிருக்கிறாருங்கிறது தெரியல எனக்கு. டவுட்லயே தான் இருந்துச்சு. கூகுள்ல செக் பண்ணி பார்த்து தெரியல. இன்னும் 2-3 பேர் கேட்டு அவங்களும் நடிக்கவே இல்லைன்னாவும் அதை சேர்த்துருந்தேன் 2வது தடவை. பரவாயில்ல, அதை நம்ம மாத்திக்குவோம். பிரகாஷ் அண்ணா, அந்த தானு படத்துக்கு கதை அவர் தானே? எதுலயோ சொன்ன மாதிரி ஞாபகம். வேற யார் கதையோ அது? இல்லையா, அவர் தானே கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே அவர் வருமே. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிரிண்ட் எல்லாமே போடுவாரு அதுல. சாய் சித்ரால பேசியிருந்தாரு அதை பத்தி. ஆமா, ஓகே ஓகே. நீங்க என்ன பேச போறோம்? மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2026 பேசியாச்சு. என்னத்த பேசலாம் சொல்லுங்க ஏதாவது. இல்ல ஃபர்ஸ்ட் நார்மலா இல்லைன்னா அப்டேட், இன்னைக்கு நிறைய அப்டேட் வந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் லுக் 12 மணிக்கு வந்துருச்சு. அது ஒண்ணு, அதான் அதை பத்தி பேசலாம். அந்த ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் லுக் நீங்க என்ன வேணாலும் அதை பத்தி பேசுகிறா, நான் அப்படிதான் எடுப்பேன் அப்படின்னு அதே அந்த படத்துல உள்ள ஆட்டிடியூட் மாதிரியே எடுத்து வச்சிருக்காரு. அதை பத்தியும் பேசுவோம். அடுத்து அதுக்கு அஜித் பல்தால் எனக்கு ஒண்ணு ரெடி பண்ணி அமைச்சாரு, அது எடிட் போட்டு விட்டு முரட்டு பண்ணு. ஆனா பக்கத்துல நிக்கிற ஹீரோயின் தான் யாருன்னு தெரியல. அவங்க யாருங்க அஜித் பல்தான்? சொல்லுங்க. அது எனக்கு தெரியலங்க, ஏஐல கொடுத்தே வந்துச்சு. நான் எனக்கு என்ன பிரச்சனை, போஸ்ட் போட்டலாம்னு பார்த்தேன், யாருன்னு வேற தெரியலையா. ஏதாவது ஈக்கு அடிச்சு ஐடி தூக்கிட்டேன். என்ன அது ஏஐல தானா உருவாக்குன கேளா இல்ல ஹீரோயினா யாருன்னு தெரியலையா, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் போஸ்ட் போடாம வச்சிருக்கேன். இல்ல அத ஏஐல ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆனதுதான். சரி, நம்பி போடலாம்ல. ஏங்க பரணிக்கு நம்ம கமலுக்கு எல்லாத்துக்கும் அதை வச்சு தாங்க எடிட் பண்ணேன். பரணி போடலையா போஸ்ட்? இல்ல நான் அந்த அவர் அனுப்புறது அது ஏன் போட்டோன்னு எனக்கு இப்பதானா தெரியும்னுவாரு. ஐயோ, நான் பார்த்தேன். அது என்னோடது மாதிரிலாம் எனக்கு தெரியல. நான் வந்துட்டு அதை ஏதோ இது பண்ணி தான் அமைச்சிருக்காருன்னு நினைச்சேன். சீரியஸா நான் பெருசா இது கவனிக்கல. பிரகாஷ் ப்ரோ, நீங்க என்ன அடுத்த வருஷம் வரும்ன்றீங்களா ஸ்பிரிட்? இல்ல புரியல, ஏன்னா ஸ்பிரிட்டா இல்ல எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா பிரபுதேவான் வாயில எனக்கு எல்லாமே காலில இருந்து வளர்கிட்டே இருக்கு. எல்லா பேரும் வளருது. ரொம்ப ரொம்ப இதுவாகுது தெரியல, காலில இருந்து ரோலிங் ரொம்ப அநியாயத்துக்கு ஆகுது. அது பிரபாஸ் வந்து நிறைய குழப்பம் இருக்கு. அவர் ரிலீஸ் டேட்ல எப்பவுமே டக்குன்னு சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகாது. அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல ராஜா சாப், அடுத்து வந்து அவர் இந்த இன்னொரு படம் நடிக்கிறாருல, அது வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அது ஆகஸ்ட் என்னமோ சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆகஸ்ட் 14th நினைக்கிறேன் அது ரிலீஸ் ஆகுது. அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து பிப்ரவரியில பாத்தீங்கன்னா கல்கி 2 ஷூட்டிங் போறாரு. அவரு வர பிப்ரவரியில கல்கி 2 அடுத்த மாதம் ஷூட்டிங் போறாரு. அது முடிச்சுட்டு இன்னொரு படம் என்ன சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் இது எல்லாம் இந்த இதுக்குள்ள நடந்து எனக்கு தெரியல 2027. ஆனா சங்கராந்திக்கு லாக் பண்ணுவாங்கன்னு தோணுது. என் மைண்டுக்கு என்ன தோணுதுன்னா 2020 சலாட்டு இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். சலாட்டு ஷூட்டிங் போச்சு இல்ல, அது என்ன கதைனே மறந்து போச்சு. போகவே இல்லை. அப்ப 2020 இந்த ஸ்பிரிட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி 1 மாசம் தான் ஆகுது. இப்ப பிப்ரவரி அந்த படத்துக்கு போறாருன்னா அப்ப இதுக்கு எத்தனை நாள்? சந்தீப் ரெட்டி அவங்க என்ன எடுக்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் கான்செப்டே சீக்கிரம் எடுக்கிறாரா, வேகமா எடுக்கிறாரா, என்ன கான்செப்டே புரியல. ஆனா எனக்கு 2027 பொங்கலுக்கு இதை பிளான் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே, அதான் தெலுங்குக்கும் ஹிந்திக்கும் டிசம்பருக்கு ஏண்டு விட்டுருக்கேன். அங்க வந்து பெரிய கல்லா கட்டுவாங்க 26ல. இவர் ஏன் பேரை மாத்திட்டாரு? நல்லா தானே இருந்துச்சு, ஏன் திருப்பி ஆர்ஜே பாலாஜி? இல்ல இது இதான் எனக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ஆர்ஜேபின்னு போட்டதுல இருந்து படம் பல பிரச்சனையில தான் இருக்கு. அப்டேட் வந்து ஜஸ்ட் அப்டேட், அபிஷியல் அப்டேட் வர வேற எதுவுமே பிசினஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். குழப்பம் வந்துகிட்டே இருந்துச்சுல, ஏகப்பட்ட வகையில இந்த சண்டை அது இதுன்னு. இப்ப ஆர்ஜே பாலாஜின்னு மாத்தினதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோ கண்ணாடி திருப்பினதுக்கு அப்புறம் வண்டி வேகமா ஓடுங்கிற கதையா இப்ப பாருங்க. எனக்கு தெரிஞ்சு டோட்டலா எல்லாமே ஃபாஸ்டா எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு கெஸ் தான், ஒரு உள்ளுணர்வு. இது வந்து நான் வந்து லாஜிக் இந்த என்னமோ சொல்லுவாங்களே, காரணம் கற்பிக்கல. இது வந்து ஜஸ்ட் ஒரு உள்ளுணர்வு. பேர் கரெக்டா ஆர்ஜே பாலாஜின்னு போட்டார்ல,
இது கரெக்டா வரும். ஏன்னா அந்த பாலாஜி அவர் ஒருவேளை அவங்க அப்பா அம்மா பாலாஜின்னு சொல்லி கடவுள் பேர் வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் வச்சிருப்பாங்க. இப்ப சாமி படமே எடுக்கிறாரு, ஆனா அந்த பாலாஜிங்கிற பேரை சுருக்குனார்ல, அவர் பேரு சாமி பேர் வச்சிருப்பாங்க, ஆனா சாமி பேரை சுருக்குனார்ல அந்த ஆர்ஜேபின்னு. சாமியே காணாமல, நீ சாமி படம் எடுத்து சாமியை காணாமல, இருடா நான் டிலே பண்றேன்னு டிலே பண்ணிட்டே இருந்தாருல, இப்ப திரும்பி அதை சேர்த்துட்டாருல ஆர்ஜே பாலாஜின்னு. இப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஃபாஸ்டப்பா நடக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல். ஒரு ஜஸ்ட் கெஸ் தான் இது. நீங்க ஏதாவது காரணம் கற்பிச்சா நம்ம பொறுப்பு இல்ல, நம்ம உள்ளுணர்வு. ரெண்டாவது அவர் என்னமோ அவர் ஆர்ஜேங்கிறது அவரோட இனிஷியல் மாதிரி, மூணாவது அவரோட நேம் அப்படி சுருக்கிட்டாரு. முதல்ல அது தப்பு. ஆர்ஜேங்கிறது அவர் பார்த்துட்டு இருந்த வேலை தான், அது கூட எதுக்கு பிஎஸ் சுருக்கிட்டு மிர்ச்சி சிவானே அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த மாதிரி அவருக்கு அப்படியே அடைமொழி வந்துருச்சு. இல்ல அடைமொழி வந்துருச்சு, ஆர்ஜேபின்னு வராது அடைமொழி. ஆர்ஜே பாலாஜிங்கிறது அவர் பேரு அடையாளமே எல்லாமே அதானே. அப்ப அவங்க அடையாளத்தையே துறக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ஒண்ணு. அப்புறம் பேரோட இன்னொன்னு சேர்க்கறது கூடாது. அதாவது நீங்க பேரோட இன்னொன்னு சேர்ந்து, இப்ப நிழல்கள் ரவி அவருக்கு நிழல்கள் படம் நான் சேர்ந்துக்குச்சு. அந்த நிழல்கள்ங்கிறது நிழல் மாதிரி ஒட்டிக்கிச்சு. எப்போ மனுஷனுக்கு நிழல் ஒட்டுமாங்க, அவருக்கு நிழல் உண்மையாலுமே ஒட்டிக்கிச்சு பேர்ல. ஓகேவா? அது மாதிரி ஜெயம் ரவில இருந்து எல்லா ஜெயம் ரவி நான் தான் ரவி மோகன் மாத்தினாலும் ஜெயம் ரவிங்கிறது தான். அது நீங்க ஜெயம் ரவி தான் டக்குன்னு சொல்றது. சியான் விக்ரம் அப்படின்னு, சியான் விக்ரம் கூட விக்ரம்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். சில பேர் அந்த இது மாறாது, அது மாறாம இருக்கிறதா பெட்டர். அப்படியே அவங்க அப்படியே கண்டினியூ பண்றதா பெட்டர். சில பேருக்கு இந்த ஆர்ஜே ஸ்டான் சொல்லுவோம்னு ஒருத்தர், அவர் வெறும் ஸ்டான் சொன்னா கூட தெரியும் ஆர்ஜே ஷா தான். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கு அப்படி. உங்களை விஷால்னு சொன்னாலும் தெரியும், ஆர்ஜே விஷால்னு சொன்னாலும் தெரியும், உங்களை எப்படி சொன்னாலும் தெரியும். சில பேருக்கு ஒரிஜினல் பேரை அப்படியே இல்லைங்க, சில பேருக்கு தான் ஒரிஜினல் பேரை முழுசா சொன்னாலும் அப்படியே தெளிவா தெரியும். அது எல்லாத்துக்கும் அமையாது. அப்படி அமைச்சுக்கும் மாத்திக்க தேவையில்லை. இப்ப இனிமேல் கருப்பு வேகம் எடுக்கும்னு தோணுது எனக்கு. ஆனா இந்த போஸ்ட் ஷேர் பண்றதுல ஒரு சின்ன சிக்கல் எனக்கு. வேர்டு டைப் பண்ணப்போ கருப்பு பொங்கல் அப்படின்னா கருப்பு பொங்கல்னு போட்டுடலாம், கருப்பு தீபாவளி போட்டுடலாம். இந்த விஷ் பண்றது கருப்பு நியூ இயர்னு போட முடியல. நானும் ஏதாச்சும் வேட போட்டு கருப்பு நியூ இயர்னு போடாம ஏதாச்சும் சொல்லுவோம், வருஷத்துலேயே ஸ்டார்டிங் இல்லாம ஏதாவது பண்ணுவோம். நானும் வார்த்தையை அப்புறமேட்டு திரும்பி ரெகுலரா போடுறத போட்டுப்போம், கருப்பு டீம்ஸ் நியூ இயர் விஷஸ் போஸ்டர், அவ்வளவுதான். இல்ல கருப்பு சூரியன் பயரை மட்டும் விட்டுருவோம். அந்த கருப்பு நியூ இயருங்கிறத சேர்க்க முடியாத அளவுக்கு பண்ணுவோங்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு. அண்ணா ஆனா இது வரும்னு ஏதாவது சொன்னீங்களா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லையா? அடுத்த படத்தோட என்னங்க போங்க, சூர்யா பாட்டு 6 தாங்க நீங்க வர வேண்டியது அப்டேட். அவங்க என்ன சொல்லணும்னு தெரியல. ஒருவேளை இவங்க அப்டேட் விட்டுறாங்க, அவங்க ஆஃப் இல்ல. இவங்க என்ன உள் குத்தா என்னங்கிறது தெரியல, ரொம்ப அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. நீங்க மெய்யால கண்டு கேளுங்க, ரொம்ப மன வருத்தம். சர்ப்ரைஸ் அப்டேட் கொடுத்தீங்களா நேத்து? இல்ல 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 என்னது? சரி ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட் போவோம். நீங்க எல்லாம் இந்த ஸ்பிரிட்டை பத்தி பேசி முடிக்க நான் வரேன். ஆனா ஒரே மாதிரி இருக்குண்ணே, எனக்கு அதான் தோணுச்சு. அவர் ஏதாவது நல்லா எடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு கிராஃப்ட் வைஸா. ஆனா அதே பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் போஸ்டர்லயே அப்படி தோணுச்சு. அதனால தெரியல, எனக்கு ஒன்னும் ரொம்ப வித்தியாசமா உங்களுக்காக போலீஸ் சால் ப்ரோ, உங்களுக்காக வித்தியாசமா போலீஸ் கமல் அதுல போலீஸ் மாதிரியே இல்ல கமல். அவரு என்ன கமல் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டானுங்களே, அதை கேட்டீங்களா? கேட்டேன் ப்ரோ. அவர் படத்துல முதல்ல மனுஷன் மாதிரி இருக்கான ஹீரோல. அது என்னமோ வாஸ்தவம் தான். இல்லமா வீரன், இப்ப அர்ஜுன் ரெட்டி அனிமல், அப்ப அடுத்த கட்டம் வேற ஏதாவது போகணும்ல. தெரியல படத்துல எப்படி பண்றாருன்னு போஸ்டர் வச்சு சொல்றேன், சும்மா அப்படி கெஸ் பண்ண கூடாதுதான். ஆனா மியூசிக் யாருன்னு போடவே இல்லை, பேக்ரவுண்ட் அதான் அவரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாங்க. பாட்டு யாரு அது தெரியலையே. அது யாரும் நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் போடுவாங்க. ஆனா இது போஸ்டர் மஜாவா இருந்துச்சு. அந்த பாரடைஸ் எது வந்தாலும் அந்த ஜெயில் சீன் தான் வருது. அதுவும் தோணுச்சு. இது முக்கியமான சீனா இருக்க போகுது. ஆனா விஷால் ப்ரோ, இப்போ இங்க சொல்றாங்கல்ல, இப்போ பாரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்க படம்லாம் அவன் ஒரே அந்த ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கருத்து சொல்லிட்டே இருக்கிறது இதா இருக்குல்ல. அவரு தசரால அது கமர்ஷியலா சொல்லியிருந்தாரு. அந்த அப்ரேஷனே ஒரு சீன்ல வச்சாலும் பயங்கரமா இருக்கும். இந்த படமே அந்த இது பாத்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோ, இது காக்கைங்களை பத்தின கதை, ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்னு. இவன் அதே கதையை தான் சொல்ல போறான், ஆனா பயங்கர கமர்ஷியலா சொல்ல போறான். அதே மாசம் பயங்கர கமர்ஷியலா சொல்றாங்க. இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாப்போம். மோகன் பாபுலாம் வில்லன்றாங்க ஒரு கொஞ்சம். அதோட எனக்கு தூக்கி வாரி போட்டது யார் தெரியுமா? நம்ம ஊர்ல அவரு ஒருத்தர் கிண்டல்ன்றதுக்கு ஒருத்தர் இருப்பார்ல, அதே மாதிரி தெலுங்கு சைடுல ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏதோ ஒரு முக்கியமான கேரக்டர்ல போட்டிருக்கானுங்க ப்ரோ. அதான் எனக்கு ஒரு நிமிஷம் ஐயா லுக்கே இவரு டக்குன்னு இது ஏங்க அன்னைக்கு இருந்து ஜெகபதி பாபு லுக் வச்ச என்னங்க ஆளே அடையாளம் தெரியல.
எப்பயும் தலைவனை கோட் சூட்ல ஒரு கார்பரேட் ரங்கஸ்தலம் பாக்கலையா? வித்தியாசமா இருக்கு. ரங்கஸ்தலம் பாத்திருக்கேன். இதுலயும் ஒரு மாதிரி இருப்பாரு தலைவன். அடையாளமே தெரியல கமல். அது சும்மா ரியா. நீங்க என்ஜாய் ஏன் எல்லாம் நிப்பாட்டிட்டீங்க? ஸ்பிரிட்ல இருந்து வேற பக்கம் போயிட்டோம். அப்புறம் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க போல, அந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அபினேஷ் ஜீவனத்தோட வித் லவ். எஸ். Feb 7th or 6th ரிலீஸ் நினைக்கிறேன். 6th. இந்த டைரக்டர் தான் அடுத்து சிரஞ்சீவியோட படம் பண்ண போறது, தசரா டைரக்டர். யார் கூட? சிரஞ்சீவி கூட ஒரு படம். ஆமா, அடுத்து அதுக்கு நானி தான் ப்ரொடியூசர். ஏதோ பயங்கரமான வயலன்ஸ் என்னது, இதான் அதான் இதுவும் வயலண்ட், அதுவும் வயலண்ட். இன்னைக்கு வலைப்பேச்சு பாத்தீங்களா கமல்? சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல அப்ப நிவின் பாலி என்ன ஏன் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நிவின் பாலி தான் அனௌன்ஸ் பண்ணி இது பண்ணீங்களா? அது இல்லாம அதுதான் கூலி கதை நாங்களே ப்ரோ. இல்ல, அதுதான் கூலி கதைன்னு சொன்னாங்களே. பென்ஸோட கதை தான் கூலியோட மொத கதை. பென்ஸோட ஃபர்ஸ்ட் கதை தான் கூலினாரு. அதை கவனிச்சீங்களா? அதை எடுத்துட்டு போய் தான் தலைவர்கிட்ட சொல்லிட்டாரு. சுமாரனா ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இருக்கிற ஸ்பேஸ்ல இருக்கிற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 வந்து எல்லாருக்கும் சிறப்பா அமைகிறோம். ரைட்டு. 25லயே இருக்குப்பா. நம்ம இதெல்லாம் எழுதும் போது கூட கேலண்டர் 2025 எழுது கொஞ்ச நாளைக்கு அது வரும்ல, அந்த ஒரு ஃப்ளோலயே இருக்கு. பரவாயில்ல. 25 வந்து சிறப்பா போச்சு. 26 வந்து இன்னும் சிறப்பா அமையும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற நிறைய பேருக்குமே அது வந்து ஒரு ஆல்ரெடி 25 சிறப்பா போனவங்களுக்கும் வாழ்த்துக்கள், போகாதவங்களுக்கு 26 இன்னும் பயங்கரமா இருக்கும். சும்மா ஒரு பர்சனல் கேள்வி, என்ன ராசி நீங்க? ஞானப்பா, கேலண்டர்ல முதல் ராசி எது இருக்கும்? என் ராசி தான். ஐயோ, ராசி பேர் சொல்லுங்க. மேஷ ராசிங்க. அதேதான், அவனேதான். நானே தான். அதெல்லாம் பாக்குறது இல்லப்பா, நான் பார்க்க மாட்டேன். நான் ஒரு கருத்துல இருந்தேன், அப்படி பாத்துருவேன். இந்த இயர் எண்ட்ல மட்டும் என்னதான் சொல்றாங்கன்னு பாப்பேன். எனக்கெல்லாம் வேற லெவல்ல சொல்லி வச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் எதுவும் பாரு, எந்த இயர் எண்டும் சரி, எந்த இயர் எண்டும் சரி, நம்ம அந்த மாதிரி இந்த கேலண்டர்ல வந்துட்டு அதெல்லாம் நம்ம நன்றி அப்படின்னு வானுங்க, திடீர்னு வந்துட்டு துரோகம்னு வானுங்க, என்னென்னமோ எழுதுவானுங்க. நான் டெய்லி எல்லாம் பாத்துருந்தேன் ஒரு காலத்துல. அப்ப இன்னைக்கு வந்து அதிர்ஷ்டம்னு எழுதியிருக்காங்க, இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது போல அப்படின்னு. ஒன்னும் நடக்காது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது கேட்டா எங்க பாட்டி கிட்ட அப்ப கேட்பேன் நானு. அவங்க சொல்லுவாங்க, உன்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, யாருன்னா ஒருத்தருக்கு நடக்கும்பா அப்படின்வாங்க. அப்ப அது வந்து சும்மா ப்ராபபிலிட்டியில தானே எழுதுறாங்கன்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின் பண்ணிருக்கேன். ஓகே, அதெல்லாம் வந்து ஒருத்தவங்க பிலீஃப். ஓகே, நம்ம என்னப்பா இன்னைக்கு 26க்கு வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு லைன் அப்ல இருக்கு எல்லாருக்குமே. எல்லாரும் ஒரே குஷியில இருக்கீங்க போல. அண்ணா, ஆமா, ஒரு புத்தாண்டு அரசன் அப்டேட் கொடுங்க, சந்தோஷப்படுவேன். புத்தாண்டு அரசன் அப்டேட்டா? சரி, ஓகே, கொடுத்துடலாம். 5ஆம் தேதி ஷூட் போகலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பொங்கல் முடிச்சுட்டு ரவுண்டா அந்த டைம்ல, ஏன்னா ஷூட் வந்து ஒரு ஸ்கெடியூல் ஆரம்பிச்சு அந்த ஸ்கெடியூல் பக்காவா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தானு சைட்ல சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலுமே வெற்றிமாறன் வந்துட்டு எஸ்டிஆர் அவைலபிள் இருக்காரு, ஒரு சில பேர் அவைலபிள் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் வந்துட்டு போய்கிட்டோமா அப்படின்னு கேட்டிருக்காரு போல. அவர் வந்து தானு இல்ல, ஒரு 10 நாள் தானே, வெயிட் பண்ணி பொறுமையாவே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்துல பொங்கல் கழிச்சு தான் அடுத்த ஸ்கெடியூல் சென்னையில. அப்படியா? திருப்பி கோயில் பட்டிருந்தாங்க. ஓகே ஓகே, சென்னை இல்லப்பா, சென்னை தானே ப்ரோ. செட் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்கல்ல.
செட் ஒர்க்லாம் வந்து அது எப்போ அது இப்ப இல்ல, அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. எனக்கு மட்டும்தான் விட்டு விட்டு இல்ல கேக்குதா? எனக்கும் பிரேக் ஆகுது. நல்ல வேலை எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை அவரு நினைச்சிட்டு பேசுறது பிரேக் ஆகுது. ஓகே ஓகே. சுகுமா ப்ரோ பேசும்போதே விட்டு விட்டு கேட்டுச்சா, சரி நான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அப்புறம் இவரு பேசும்போது கேட்கவும் எனக்கு மட்டும் தான் நினைச்சிட்டேன். ரோலக்ஸ் நீங்க பேச விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. சுகுமார் அண்ணா, சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் குஷி ஆகுற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டீங்க, என்ன கதை சொல்லுங்க ப்ரோ. இதான் ப்ரோ நான் கேட்டுக்கிறேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் அதை பத்தி. கேளுங்க எல்லாருமே கேட்கலாங்க. ப்ரோ 26 பிறந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ப்ரோ 26 பிறந்துச்சு, ரிலீஸ் டேட் இன்னும் சொல்லாம வராங்க. எப்பதான் ப்ரோ கருப்பு? பிப்ரவரி தான் பிளான் பண்றாங்க. போஸ்டர் இன்னைக்கு வந்துச்சு. பிப்ரவரி பிளான் பண்ணிருக்காங்க ப்ரோ. பிப்ரவரின்றது அடுத்த மாசம் ப்ரோ. அடுத்த மாசத்துக்கு இப்ப வரையும் சொல்லாம இருந்தா எப்படி? அடுத்த மாசம்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டார்டிங்லயே வருமா அப்படின்லாம் தெரியல. ஆனா பிப்ரவரி 20 அந்த டேட்ல வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ரிலீஸ் டேட்டு கண்டிப்பா வந்துட்டு சீக்கிரம் சொல்லணும்னு அவங்களும் பாக்குறாங்க. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் தான் படத்துக்கு. அது நான் ஓப்பனா சொல்ல முடியாது, சொல்றேன். ஏன்னா ஒரு 2 மாசம் அந்த மாதிரி 2 மாசம் முன்னாடி சொன்னாதான் ப்ரோ கரெக்டா இருக்கும். ரொம்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கிட்ட போல இருக்கு. அவ்வளவு சீக்கிரம்லாம் சொல்ல மாட்டாங்க, நீங்க எதிர்பார்க்காதீங்க. சொல்லுவாங்க கண்டிப்பா. வந்துட்டு படம் வந்துட்டு மார்ச் பொங்கலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ப்ரோ ரிலீஸ் டேட்? இல்லங்க, எனக்கு அவங்க வந்துட்டு என்னன்னா பிப்ரவரி மார்ச் வந்துட்டு அவங்களுக்கு போனாங்கன்னா நிறைய வந்து அவங்களுக்கு பினான்சியலா சில விஷயங்கள் இருக்கு. அண்ட் தென் ஏப்ரல் போனா அது வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் கிட்ட வர மாதிரி ஆயிடுது. சேம் வந்து அடுத்த படத்துக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் மாதிரி ஆகுது. ஸோ அதனால வந்து பிப்ரவரி போகலாம், ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கு. அந்த டாக்ஸ் தான் வந்து அவங்க போயிட்டு இருக்கு. ஜனவரியில பண்ண வேண்டியது பண்ண முடியல. பிப்ரவரி வந்துட்டு அவங்க பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியா முடிஞ்சா பொங்கலுக்குள்ள எதிர்பார்க்கலாமா? அத நம்ம முடிவு பண்ண முடியாது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் முடிவு பண்ணும். இன்னும் சேல் ஆகலையா ப்ரோ ஓடிடி? ப்ரோ எதுவுமே சொல்ல மாட்டேன், சொல்லுங்க ப்ரோ. மௌனம் கட்டுறாரு, விடுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி தான் ரைட்டான டேட்னு தோணுது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் அப்படி இருக்கு. இன்னொன்னு அந்த படம் ரெடியா இருக்காங்கல்ல. சரி 46ல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் வரலாம் சொன்னீங்களே ப்ரோ, எதுவுமே அவங்க ஒரு சைன் பண்ணாத வரையும் வந்துட்டு சேல் ஆகலன்னு தானே அர்த்தம். சரி இது ப்ரோ 46 என்ன ஃபர்ஸ்ட் லுக் வரும்னு சொன்னீங்க. அவர் சொன்னாரு ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ அதுக்கு பதிலாக தான் ப்ரோ கருப்பு போஸ்டர் வந்துச்சு. சுகுமார் ப்ரோ ஒன்னே ஒண்ணு ஒரு டவுட் தான், அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிருங்க. இப்போ இன்னும் நெகோசியேஷன்லயே அது இருக்குன்னா எவ்வளவு நாளைக்கு அதை நெகோசியேட் பண்ணிட்டே இருப்பாங்க? ஒரு பாயிண்ட்ல அவங்களும் ஏதோ ஒரு இடத்துல டெசிஷன் எடுத்துதானே ஆகணும். இப்போ காசு போட்டவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தானே ஃபைனல். அவங்க ஒரு இதுல இருப்பாங்க, ப்ராடக்ட் மேல உறுதியா இருக்காங்க, கான்பிடென்டா இருக்காங்கன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணி கூட வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனா வந்து நெகோஷியேட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கம்மியா போக வேணான்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க போல. இல்ல எனக்கு அதுதானே டவுட். இப்ப இவங்க நெகோஷியேட் பண்ற அதெல்லாம் எனக்கு ஓகே. இப்ப இவங்க வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று போயிட்டு இருக்குல்ல. எப்படி இருந்தாலும் எங்கேயாச்சும் அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க, ஃபுல்லா அமௌண்ட் இருக்காது. ஸோ இப்பவே வந்து தீபாவளி பிளான் வந்து இப்போ வரைக்கும் 3 மாசம், இந்த 2 மாசம் 5 மாசம் 6 மாசம் போது அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்டே வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வித்தாலுமே அது இன்ட்ரெஸ்டா போகுமே, லாபம் இருக்கு. அதெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் ரெடியா தான் இருக்காங்க, விற்கிறதுக்கு இவங்களும் ரெடியா தான் இருக்காங்க. வாங்குறவங்க ஒரு கண்டிஷன் பிரைஸ் கூட வந்துட்டு ஓகேன்னு வச்சுங்களேன். வாங்குறவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க, இந்த டேட்ல தான் நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படின்னா விற்கிறவங்க யோசிப்பாங்களே, ஏன்னா வந்து கண்ட்ரோல் அங்கே போகுது. அப்படி போகும்போது நான் இவ்வளோ காசு போட்டிருக்கேன், வெறும் நான் வந்துட்டு தியேட்டரிக்கலாவும் நான் ப்ராஃபிட் பார்க்கணும், வெறும் நான் வந்து ஓடிடி சேட்டலைட்ல மட்டும் நான் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ரெண்டு தியேட்டரிக்கலாக தான், அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறாங்க. தியேட்டரிக்கலாக வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கணுன்றதுக்காக தான் அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. அவங்க அந்த டேட் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஃபேவரா இருக்காது. அப்போ அந்த டாக்ஸ் போயிட்டே தானே இருக்கும். இல்லை நம்ம இந்த டேட்ல வாங்க, அப்போ இந்த டேட்ல வர மாதிரி இருந்தா அது அது ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ அமௌண்ட்டுமே வந்துட்டு வேரி ஆகும். ஆனா இப்ப இவங்க பண்றது எல்லாமே அடுத்த படத்தை தானே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்ல. அடுத்த படம் ரெடி ஆயிடுச்சு, அடுத்த படம் முடிஞ்சிருச்சு, அது ரெடி ஆயிட்டு இருக்கு சூப்பரா. இந்த படமும் வந்து முடிஞ்சிருச்சு, இதுவும் நல்லா வந்திருக்கு. ஸோ வந்து ரெண்டு படமும் ஹிட் ஆகும் கண்டிப்பா. நான் வேணா ஒரு ட்வீட் போட்டிருப்பேன் 2025 செகண்ட் ஹாஃப்ல வேணா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கலாம், ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்னு. ரெண்டு படமும் வந்துட்டு கண்டிப்பா கருப்பெல்லாம் வந்துட்டு உண்மையிலே ஹிட் ஆகும். அது வந்து நான் சும்மா பேச்சுக்கு சொல்லல, அதுல ஒர்க் பண்றவங்க ஒரு சில பேர் சொல்றதை வச்சு சொல்றேன். ஒர்க் பண்றவங்க எப்பவுமே பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க, அது வேற. ஆனா ஒரு சில பேர் வந்து ஓகே ப்ரோ, ஒரு ரிலீஸ் டேட்டும் முக்கியம் தானே ப்ரோ. இப்ப வீரதேச படம் கூட நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த ரிலீஸ் டேட் அது அந்த மாதிரி சொதப்புனால நான் சொல்றேன். வீரதீர சூரன்ன்றது ஒரு பக்கா ப்ராப்பர் கமர்ஷியல் கிடையாது, ஓகேவா? கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் தான் அது. நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், ஒரு எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே ஒரு குழந்தையில இருந்து ஃபேமிலியில இருந்து உட்காந்து ஒரு பார்த்து என்ஜாய் பண்ற படம் வந்துட்டு அது கிடையாது. நான் கிளியரா சொல்லிக்கிறேன். ஆனா கருப்பு அப்படி கிடையாது, எல்லாருக்குமே பிடிச்சி எல்லாருமே பாக்குற மாதிரி படமா தான் அஜய் பாலாஜி எடுத்திருக்காரு. அந்த படமே ஒரு நல்ல கமர்ஷியல் பேக்கேஜ். அந்த படம் அது வந்து எப்போ வந்தாலும் ஓடும். அது வந்து இந்த டேட்ல வந்த ஃபெஸ்டிவல்ல வந்தாதான் ஓடும், எப்பதான் வந்து ஓடும் அப்படின்லாம் கிடையாது. அந்த படம் எந்த டைம்ல வந்தாலுமே அது கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா மினிமம் ஆனா ஃபெஸ்டிவல் வந்தா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் தானே ப்ரோ அந்த படத்துக்கு. கண்டிப்பா நீங்க சொல்றேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஃபெஸ்டிவல் வந்தா பூஸ்ட் தான் அந்த படத்துக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ப்ரொடியூசர் தானே டிசைட் பண்ணணும் எப்போ வரணும்னு. சுகுமார் ப்ரோ, எனக்கு லாஸ்ட் கொஸ்டின், எனக்கு கருப்பு ரிலேட்டடா இல்ல. இப்போ கருப்புக்காக நெட்ஃபிளிக்ஸ் வந்து S46 ஸ்லாட் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல? அதெல்லாம் மாட்டாங்க. ரைட், ஓகே ப்ரோ. இன்னொரு டவுட் ப்ரோ, நான் கேட்க நினைச்சேன் ஜனநாயக பத்தி. ப்ரோ அது இப்போ நிறைய பேர் ரீமேக் சொல்றாங்க, அந்த அந்த தெலுங்கு படம் சொல்றாங்க. இப்ப தெலுங்கு ரிலீஸ் ஆக சொல்ல அங்க எப்படி ப்ரோ ஓடும்? ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்துட்டாங்க. இந்த படம் எப்படி அது சரியா வரும்? அது எனக்கு கேட்கலாம்னு நினைச்சிருந்தா பார்த்தீங்கன்னா இவங்க தெலுங்கு மார்க்கெட் பெருசா இது பண்ணலையே. ஆக்சுவலா சிம்பிளா சொல்ல போனோம்னா, அந்த படம் வந்துட்டு கதைக்களம் நீங்க சொல்ற மாதிரி அதுவா இருக்கலாம், இல்ல இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா உள்ள இருக்கிற ஐடியாஸ், உள்ள இருக்கிற அந்த இது எல்லாமே நம்மளுக்கு, நம்மளோட அரசியல், நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி தான். பிரகாஷ் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் மாத்திருக்காங்க. டைலாக்ஸ்ல இருந்து, மாஸ் சீன்ல இருந்து, எலிவேஷன்ல இருந்து நிறைய விஷயம். பட் ஆனா வந்து ஒரிஜினல் கோர் இதுதான் நடக்குது, இதுதான் அப்படின்ற அந்த ஒரிஜினல் கோர் மட்டும் தான் அங்க இருந்து எடுத்திருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் வந்து அதுல இருந்து வந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டிருக்கு. இன்ஸ்பயர்ல மேபி வந்து அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காங்க. மற்றபடி இதுல அடிஷ்னல் இதுவும் இருக்கும். இவரோட பொலிட்டிக்கல் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கும். அதனால நம்ம ஊர் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். எல்லா விஜய் ஃபேன்ஸ்க்குமே நல்லா கனெக்ட் ஆகும். நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குமே பயங்கரமா ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு மார்க்கெட் எப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அங்க வந்து எப்படி இது, ஏன்னா எலெக்ஷன் எப்பவுமே பொலிட்டிக்கல் ரிலேட்டடா வரும்போது அது வந்துட்டு ஒரு ஸ்டேட் மட்டும் வச்சு டார்கெட் பண்ணாங்கன்னா அது அதர் ஸ்டேட்டுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ப்ரோ, அதுக்குதான் டவுட் எனக்கு அப்பத்துல இருந்து, எப்படி அங்க சரியா போகுமா அப்படின்னு. ஏன்னா இங்க விஜய் படம் லாஸ்ட் படம் எல்லாரும் பாத்துருவாங்க, அது கண்டிப்பா நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ. ஆனா அங்க ஆல்ரெடி பார்த்த படத்தை ரீமேக் பண்ணாங்கன்னா அங்க போகுமான்னு அந்த ஒரு கேள்விதான் எனக்கு இருந்துச்சு. சுமார் கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு ட்விட் போட்டுறீங்க, அது என்னது ப்ரோ? 65 பத்தி வரும். அது மேபி ஃபர்ஸ்ட் 64 அப்டேட் வரட்டும், அதுக்கப்புறம் 65 பத்தி சொல்லலாம். பட் ஆனா மேபி அதோட அதுக்கான இது டைம் வரும்போது அது கண்டிப்பா எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணுன்றதுல வந்துட்டு ஆச்சரியம் இல்லை.
அது டைரக்டரா இல்ல ப்ரொடியூசரா ப்ரோ? எது சர்ப்ரைஸா இருக்கும்? சர்ப்ரைஸ் வந்துட்டு 2 சைட்லயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வரையும் நீங்க கேட்ட மாதிரி வந்துட்டு இருக்கும். 2 சைட்லயுமே சர்ப்ரைஸ் தான். அது நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸ் பண்ணும் அந்த ஃபேக்டரே. ஏன்னா அந்த மாதிரி டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு இப்போ. ஓகே ஓகே ப்ரோ. அப்போ நியூ ஜானே பண்றாப்லையா டைரக்டரோட? நியூன்னு எனக்கு நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் எப்படின்னு சொல்ல தெரியல. பட் ஆனா சர்ப்ரைஸ் இருக்கு ப்ரோ. சர்ப்ரைஸ்ன்னு இல்ல, அது உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து அதிருப்தியா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே ப்ரோ. ஹாப்பி நியூஸ் தானே ப்ரோ? எனக்கு அது வந்தாதான் தெரியும். நான் உங்களுக்கு மேபி அது ஹாப்பி நியூஸான்றது வந்தாதான் தெரியும். நான் கேள்விப்பட்ட வரையும் வந்து எனக்கு அது பிடிச்சிருக்கு. எது ப்ரோ, டைரக்டரா? எல்லாமே. நான் வந்து நீங்க வாயில இருந்து நீங்க கலக்காம விட மாட்டீங்க. கொஸ்டின் பண்ணா ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல சுகுமார் ப்ரோ சன் பிளஸ் லோக்கியா? இல்ல ஒன் ஃபிலிம் பண்ணவரா, ஒரு படம் பண்ணவரா? நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. நான் சொன்னேன்னா இன்னைக்கு என்ன போட்டு பொழந்துருவாங்க. இது போட்டதுக்கே நான் யோசிச்சுன்னு இருக்கேன். இது ஏன்டா போட்டோம் போட்டேன். ஒரு படம் பண்ணிட்டாரு, இன்னொரு படம் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. கரெக்டா? கமல் எஃப்ஐஆர் டைரக்டர் நீ சொல்ற இல்ல? நீங்க எப்படி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் அது கிடையாது. ஆனா வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லாவே வந்து பேஜ், அதாவது ஒரு நிறைய பேர் வந்து அது கொஸ்டின் பண்ணுவீங்க இந்த காம்போ. போதுமா? இல்ல ப்ரோ, இது தலையோட ஒர்க் பண்ணவரா இல்ல? நான் ஆன்சர் சொல்ல மாட்டோம்பா, நீங்களே எதுனா நினைச்சுக்கோங்க. ஆனா கொஸ்டின் பண்ணுவீங்க கண்டிப்பா. அது ஒரே டைரக்டர் அவர் மட்டும் அதுல பாசிட்டிவா கூட நீங்க எடுத்துக்கலாம், அது நெகட்டிவா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது நீங்க எடுத்துக்கிறது பொறுத்து தான். ஆனா எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ வரையும். அது நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப சிவாதான். ஏன் ஆதிக்கே திரும்பி நான் எப்படி கேக்குறேன், நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறேன், கேட்கறதுக்காக சொல்றேன். அதுக்குன்னு உண்மை நீங்க நினைச்சுக்க வேணாம். ஏன் ஆதிக்கே திரும்பி 3ஆவதா ஒரு படம் பண்றாருன்னா அது கொஸ்டின் பண்ண மாட்டீங்களா எல்லாரும்? அதை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. பழகி விட்டது. ஏன் திரும்பி அதே பேட்டர்ன்ல போறாருன்னு சில பேர் பண்ணுவாங்கல்ல, அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்ல வரேன். அதுக்குன்ட்டு நீங்க எடுத்தவனே வந்துட்டு ஆன்சருக்கு போவாதீங்க, சொல்றேன். நீங்க மடைய மாத்துறீங்க, புரியுது, விடுங்க. டிமாண்டி காலனி 3 பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா? நியூ அப்டேட் வந்திருக்கு. நல்லா இருக்கும் ப்ரோ, அவ்வளவுதான். இதை பத்தியான அப்டேட் சூப்பரா பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் காமிப்பாங்களே முகத்தை காமிக்காமே, அந்த ரோல் வந்து விஜய் சூர்யா பண்ண போறாருன்னு ஒரு ரூமர் இருக்கு. அது உண்மையா ரூமர் ப்ரோ? எதுல? டிமாண்டி காலனி 2ல கடைசியில ஒருத்தவரை காட்டுவாங்க, ஃபேஸ் காட்ட மாட்டாங்க. அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு இதுல வைக்கிறாருன்னு சொல்லி ஒருத்தரை காட்டுவாங்க. அவர் ஃபேஸ் காட்ட மாட்டாங்க கடைசியில. அவர் தான் ஏதோ ரத்தத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ஏதோ பலி கொடுக்க போறேன் அப்படிலாம். அவர் ஃபேஸ காட்டியிருக்க மாட்டாங்க அந்த பாட்டுல கடைசியில. இது அது விஜய் பண்ண போறான்னு சொல்றாங்க. படம் ஹிட் ஆனா பெரிய அடுத்த பாட்டுல பெரிய ஹீரோ காஸ்ட் பண்ணலான்னு ஃபேஸ் காட்டாம வச்சிருப்பாங்க. அது யாரு பண்றாங்க? கேஜிஎஃப் மாதிரி. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? டிஎம் பாருங்க இப்ப. சரி நான் பாக்குறேன். நடுவுல என்னமோ யாரோ கூப்பிட்டாங்க, அப்ப வர முடியல. சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். இத்தனை படம் சம்மர்னே போடுறாங்க, ஏப்ரல்ல எலெக்ஷன், மே 1 மாசத்துல எப்படி இவ்வளவு படம் ரிலீஸ் ஆகும்? அதுதானே எனக்கு புரியல. சம்மர் இறங்கிக்கிட்டே இருக்கு, லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஜூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இல்ல ஜூன் வரைக்கும் சம்மர் தான். ஆனா நம்ம ஊர்ல வந்து சம்மர்ங்கிறது நம்ம வந்து ஏப்ரல் போடுறதுதான், ஏப்ரல் மேலே போடுறதுதான். எனக்கு ஷாக்கிங் என்னன்னா ஏகப்பட்ட படம் ஏப்ரல் மேல மட்டும் கணக்கு பண்ணீங்கன்னா டிமாண்டி காலனி 3, மூக்குத்தி அம்மன் 2, தனுஷ் 54, சூர்யா 46 முன்னாடி சொன்னாங்க. இப்ப என்ன கதைன்னு எனக்கு தெரியல.
அப்ப தமிழ்லயே இன்னொன்னு பாத்தீங்கன்னா சர்தார் 2, கராத்தே பாபு, மென்டல் மனதில், மகுடம். இத்தனை படம் சம்மர். இதுல எனக்கு தெரிஞ்சு சம்மர்ல நான் சொல்றேன் அப்படி வாங்க இல்ல இதெல்லாம் சம்மர் ரிலீஸ் தான். இப்ப என்னன்னா இதுல வந்து டிமாண்டி காலனி 3யும் மூக்குத்தி அம்மன் 2வும் நீங்க எப்படி பார்த்தாலும் ஆடியன்ஸ் வந்துருவாங்க. நீங்க படம் என்ன ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் என்ன சொன்னாலும். ஏன்னா டிமாண்டி காலனி 2 வந்து குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மூக்குத்தி அம்மன் 2 சுந்தர்சி படம் சொல்லவே தேவையில்ல. மூக்குத்தி அம்மன் 2 மாதிரி இல்லாம அரண்மனை 5 மாதிரி கேஸ்டிங் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இது ஒரிஜினலா இது என்ன படம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு மிக்சிங் தெரியாது. இதனாலேயே கூட்டம் அள்ளிட்டு போக போகுது. ஓகேவா, இது ரெண்டும் வந்துச்சுன்னா மத்த படங்களுக்கு ஆபத்து. அது போக எத்தனை படம் கராத்தே பாபு போல் எல்லாமே வெரைட்டி படம். டிமாண்டி காலனி 2 பேய் படம், மூக்குத்தி அம்மன் 2 வந்து சாமி பிளஸ் பேய்ங்க மிக்ஸ் பண்ணிருக்காரு. தனுஷ் 54 ஒரு ஸ்டோரி பிளஸ் கண்டென்ட் பிளஸ் கமர்ஷியல். அப்புறமேட்டு சூர்யா படிச்சுக்கு இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் படம். ஃபேமிலி பிளஸ் அது இன்னொன்னு நமக்கு தெரியாது வித்தியாசமான ஏஜ் டிஃபரன்ஸ்ல ஏஜ் லவ் ஸ்டோரி. அப்புறம் சர்தார் 2 வந்து ஸ்பை ஆக்ஷன். கராத்தே பாபு வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர், ரவுடி டு பொலிட்டிஷியன் மாறினது. மென்டல் மணி சொல்லவே தேவை, டைட்டிலே இருக்கு. மகுடம் வந்து அநியாயம் எதிர்பார்க்கல தலைவா. அநியாயம் பண்றீங்கன்னா ஜான் 26 எதுவுமே இல்லையா? இல்லங்க, இந்த வருஷம் ஜனவரி மாசம் பாருங்களேன், உண்மையாலுமே எல்லாரும் அத்துட்டு போயிட்டாங்க. வெறும் 2 படம் தான், ஜனநாயகன், பராசக்தி 2 படம் தான். 23 யார் லாக் பண்ணல, 30 யார் லாக் பண்ணல. அதனால ஃப்ரீ அடிச்சுட்டு மங்கா தரீரி லாக் பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா இந்த 3 படத்தை தாண்டி போங்க. ஜனவரிக்கு எது படம் மேல புது படம் கணக்கு பண்ண 2 படம் தான். அழகா ராஜாசாப் இங்க நல்லா ஒரு 100-150 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகி நல்லா பிக்கப் கண்ணு பிக்கப் ஆச்சுன்னா அந்த படம் நல்லா போகும். தெலுங்கு படங்கள் வேற எதுவும் இங்க கண்டிப்பா அந்த பொங்கல் படம் எதுவும் இங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாது. இது ஒண்ணுதான் ராஜாசாப் படம் தான் பர்ஃபெக்டான படம். ஆக மொத்தம் கணக்கு பண்ணா 3 படம் தான் இந்த வருஷம் ஜனவரிக்கு. மங்காத்தா ரீரிலீஸை சேர்த்தா 4 படம். அநியாயம் பண்ணிட்டாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஆனா என்ன இது ஒரு புத்திசாலி ட்ரிக் என்னன்னா, எப்பவுமே வந்து இந்த பொங்கல் 10 நாள் லீவ் முடிஞ்சு யாரும் படம் பார்க்க வர போறது கிடையாது. ஏன்னா வந்து 10 நாள் லீவ் முடிஞ்சாங்கன்னா பெருசா பெரிய லெவல் பண்ணாங்க. ஆனா சின்ன டயர் 2 லெவல் டயர் 3 லெவல் ஆக்டர்ஸ் படம் எல்லாம் உள்ள சேர்த்து விடலாம். அதுல உள்ள யார் ஏன் ரிலீஸ் பண்ணாம விட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, ஜனவரி மாசம் 2 படம் தான் தமிழ்ல, ஜனநாயகன், பராசக்தி, அவ்வளவுதான். லக்கு பயங்கரம். பொங்கல் லீவு, 10 நாள் லீவு. நான் இந்த வருஷம் தெலுங்குல வந்து நான் தெலுங்கு படம் என்னென்ன பார்க்க ஐடியா இருக்கேன்னு சொல்லுங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கே பாருங்க என்னென்ன ஐடியான்னு. ஜனவரி 9 வந்து ஜனநாயகன், 10 பராசக்தி, ஜனவரி 9 ராஜசாப். தெலுங்கு வருஷன் பாத்துருவேன். தமிழ் வருஷன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இல்லன்னு தெரியல. தெலுங்கு வருஷனே பார்த்தாலும் பாத்துருவேன் நினைக்கிறேன். ஒருவேளை சென்னையில இருந்தேன்னா தெலுங்கு வருஷன் பாத்துருவேன். திருச்சியில மட்டும் இருந்தா தமிழ் வருஷன் வெயிட் பண்ணி அடுத்த நாள் பாத்துருவேன். பராசக்தி, ராஜசாப், ஜனநாயகம் முடிஞ்சா அடுத்து வந்து நேரா பார்க்க போற படம் வந்து ரவிதேஜா படம். ரவிதேஜா படம் தான் ஃபர்ஸ்ட். BMW. அதை பாத்தீங்கன்னா பாயல் ராஜ்புத் இருந்து ஆசிகா ரங்கநாத் இருந்து அந்த படத்தை பார்க்காம ரவிதேஜா படம் இருங்க வரேன். எனக்கு ரீமா சென்று பிரிச்சாக்க அப்ப கன்ஃபியூஷன் ஆகும்ல. மிளகு ஜீரகம், அந்த சோம்பு ஜீரகம் மாதிரி எனக்கு அந்த டிம்பிள் கையாட்டியும் பாயல் ராஜ்புத் 2மே கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்பப்ப கன்ஃபியூஸ் ஆகும், எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும். இப்பயும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்காக அந்த படம் அது முன்கூட்டியே மனசங்கர வளர்த்து ரிலீஸ் ஆகுதுன்னா 12ஆம் தேதி ரிலீஸ் ஆமா. அப்ப 12ஆம் தேதி அதை பார்த்துட்டு 15ஆம் தேதி BMW பார்த்துட்டு அப்புறம் அனாகனாக உக்கராஜு பிளஸ் வந்து இந்த நரி என்னமோன்னு படம் ஒன்று வரும், சர்வானந்த படம். எல்லா படத்தையும் இந்த வாட்டி பாக்குற ஐடியா. திருச்சி ரிலீஸ் ஆச்சு எல்லா படத்தையும் இந்த வாட்டி பொங்கலுக்கு பார்த்துட்டு தான் இந்த பொங்கலுக்கு மறுவேலை. ஆனா பிரகாஷ், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ராஜாசாப் ட்ரெய்லர் ஒண்ணு விட்டாங்கல்ல இப்போ, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. எனக்கு உண்மையாலுமே அதான சொல்ல வந்தேன், செம்மையா இருந்துச்சு. நிறைய இடம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணி இவ்வளவு சூப்பரா பண்ணி வச்சிருக்கீங்க. சில இடத்துல அப்படி சொல்லுங்க, இங்க இருக்கிற பாதி பேர் அதை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல எனக்கு அப்புறம் சொன்னது பாசிட்டிவ் வந்து அஜித் பல்தான். அதுக்கப்புறம் யாரும் சொல்லல, நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு தெரியும். ஆனா ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியும். அதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை அது போன வருஷத்தோட வார்த்தை. இந்த ட்ரெய்லர் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து இப்ப சொல்றது இந்த 2026 நான் சேர்த்துக்கிறேன். உண்மையான அது வந்து நான் வந்து யூசுவல் ஹாரர் படம் மாதிரி தான் உண்மையாலுமே நினைச்சேன். இவ்வளவு பெரிய விஷயம்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் VFX எல்லாம் சில இடத்துல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல கரெக்டான மீட்டர்ல இருந்ததுன்னா பெரிய ஹிட். இன்னொன்னு சொல்லணும்னா மெயின் பிளாட்டை அவங்க ரிவீல் பண்ணல. இன்னும் சொல்லணும்னா மெயின் பிளாட்டை டீசர்ல ரிவீல் பண்ணல, ட்ரெய்லர் ரிவீல் பண்ணல. அது ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐடியா. நம்ம யூஸ் பண்றது அந்த படம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஐடியா அவங்க ட்ரெய்லர்ல டீசர்ல எதுலையுமே ரிவீல் பண்ணல. அந்த ஐடியா வந்து கதையோட போகும்போது கிளிக் ஆச்சுன்னா தெலுங்குலயும் ஹிந்திலையும் படம் பிச்சுட்டு போகும். தமிழ்ல எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பராசக்தி மீறி இங்க வந்து ரொம்ப கஷ்டம் தேட்டருக்கு. ஆனா என்னன்னா
இதுல ஒரு நல்ல விஷயம், நம்ம நண்பர்கிட்ட ஒருத்தர் பேச இந்த படத்தை தமிழ்நாட்டுல யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறா என்னன்னு பேசுறேன். சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? என்ன ஆச்சுன்னா பாவாத்தியாரா வெறும் ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் போட்டு அவங்க அந்த படத்துக்கு வந்து சூப்பரா இருக்குல்ல. இல்ல அவங்க பாருங்கண்ணே, படத்தோட வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு அதான், ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு அதுதான், ரிலீஸ் டேட்டுக்கு அதுதான், ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்த போது அதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள், அடுத்து வந்து ரிலீஸ் டேட் போஸ்ட்மோனுக்கு அதான், செகண்ட் சிங்கிளுக்கு அதுதான். ஆமா செகண்ட் இது. அப்புறம் சிப்பு போட்டீங்கனாலும் அதுதான் வரும், எதுனாலும் அது மட்டும் தான் வரும். இப்ப நியூ இயர் விசஸ்க்கு அதுதான். அந்த படத்தை தவிர வேற எதுவும் போஸ்ட் கிடையாது. விடாமுயற்சியை விட அதிகமா ஒரே போஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களா? வலிமையை விட. சரி, நடுவில் யார பேசுறீங்க? பிரேக் ஆயிடுச்சு. என்ன பேசிட்டு இருந்தோம்? ராஜசாப். சுகுமார் ப்ரோ, ராஜசாப் தமிழ்நாடு ரைட்ஸ் யார் வாங்கியிருக்கா? கொஞ்சம் மைக் ஆன் பண்ண மாட்டேன், அதை மட்டும் பேசணும். மைக் ஆன் பண்ண. சரி, இதை பத்தி பேசியிருந்தோம் நானும் சுகுமார் ப்ரோவும். இல்ல அதுக்கு போக இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு இப்ப ராஜசாப் யார் கன்ஃபார்ம் பண்ணிருக்கா தமிழ்நாட்டுல? கேட்டா திரும்ப பதில் சொல்ல மாட்டாரு. நீங்களே முடிஞ்சு போச்சு. இல்லங்க, நான் இவர்கிட்ட பேசிட்டோம். இல்ல இவருக்கு தெரியும். அது போக என்னன்னா இன்னொரு நண்பர்கிட்ட பேசியிருந்தோம். அவர் பேசும்போது அது அவர் என்ன ஐடியா கொடுத்தாருன்னா, படத்தை வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றது சரியில்லை, ஒரு நாள் தள்ளி படத்தை 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம், பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லிட்டு இருந்தபோது அது டிஸ்ட்ரிபியூட்டர் இதான் சொல்லியிருக்கிறதா அவர் சொன்னார். நான் சொன்னேன் அதுதான் தப்பான மூவ். 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணா ரொம்ப தப்பான மூவ். 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றது பர்ஃபெக்ட் தான். ஏன்னா 10ஆம் தேதி பேருக்கு தான் ரிலீஸ் ஆகும், 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் பேருக்கு தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஜனநாயகம் தான் இந்த பராசிட்டா ஓட போகுது. ஆனா 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி வேர்ட் ஆஃப் மவுத் ஒருவேளை நல்லா கிளிக் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேர்ட் ஆஃப் மவுத் கிளிக் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் டே இருக்கணும். 2வது நாள் 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி பொங்கல் ரிலீஸ்ல, பொங்கல் அன்னைக்கு ஓப்பனிங் இருக்கு, அந்த லீவு நாள் தொடங்குது இல்ல, அப்போ வந்து இன்னொரு 50 ஸ்கின் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு அது நல்லா ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதை படம் போய் ரீச் ஆகிறதுக்கு 18ஆம் தேதி ஆயிரும். அப்ப அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டே வந்துடும். ஒர்க்கிங் டேக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து யார் தேட்டருக்கு வர போகிறது. இதே 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல பிக்கப் ஆச்சுன்னா, நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் வந்துச்சுன்னா 14ஆம் தேதி கூட்டம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் சொல்லியிருந்தேன் நான். சொல்லி அதான் அவங்கள்ட்ட சொல்றேன்னு சொல்லி அதை ஃபார்வர்ட் பண்ணாங்க. அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இப்பயும் நான் அந்த படத்து மேல உள்ள நம்பிக்கைன்னு சொல்லுவோம்ல, அதாவது அந்த படத்தை ஒரு கண்டென்ட் கிளிக் ஆனா என்னன்னா இது கண்டிப்பா ஆகாவக படமா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. கண்டென்ட் வைஸ்லாம் நான் பேச வரல. ஆனா கமர்ஷியலா பொங்கலுக்கு ஜாலியா போய் தியேட்டர்ல படம் பாக்குறதுக்கு ஏத்த படமா இதா இருந்ததுன்னா, அந்த ஹாரருங்கிறது ஒரு இது, ஃபேண்டசிங்கிறது ஒண்ணு, இந்த ஹாரர் ஃபேண்டசி மிக்ஸ் பண்றது ஒண்ணு, அது போக இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ஐடியாவா பிளாட்டா, அது வந்து சூப்பரான கான்செப்ட். இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரே படத்துல வர்றது இருக்குல்ல, அது ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்காது. குழந்தைங்களுக்கு ஃபேமிலிக்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது காமெடி ஒர்க் ஆகணும் மெயினா, அதுதான் மெயின் விஷயம் இங்க. காமெடியும் அந்த விஷுவல் ஒர்க் ஆகணும். எனக்கு ட்ரைலர்ல விஷுவல் செம்மையா இருந்துச்சு. அது நிறைய பேர் சொல்றாங்க குழந்தைங்க விஎஃப்எக்ஸ் மாதிரி இருக்கு. ஐயா இந்த மாதிரி படத்துக்கு அப்படிதான் விஎஃப்எக்ஸ் இருக்கணும். அதான் நல்லா இருக்கும். நல்லா நிறைய பூந்து அடிச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்லண்ணே. இந்த அது சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரி ஒரு மீட்டர்ல ரொம்ப நாள் ஒரு மாதிரி வெறும் ஆக்ஷன் இன்டென்ஸாவே போயிட்டாப்ல. இது நல்லா பண்ணுவாங்க. அது அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து விண்டேஜ் பிரபாஸ் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம சொல்றது பொதுவான ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கிட்ஸுக்கும் அந்த மாதிரி. நார்த்ல பிச்சு கண்டிப்பா. சரி பாப்போம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் உங்ககிட்ட எப்படி இருந்துச்சுன்னு. தமன் மியூசிக்குமே ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு ஒரு படம் ஃபீல் வந்துச்சு. சரி பாப்போம். தமன் ஒரு பாட்டு நல்லா கிளிக் ஆறமே, ஒரு பாட்டுன்னு வரல தமன் இருந்துதான் அந்த படத்துக்கு. ஒரு குர்ச்சி மத்த பெட்டி மாதிரி ஏதாவது ஒண்ணு இறக்குனாருன்னா எனக்கு அந்த சானா அந்த சாங் எனக்கு கேட்கறப்ப நல்லா இருந்துச்சு. பட் வீடியோ தான் முக்கியம் இருந்துச்சு. ஆனா ஆடியோ சூப்பரா இருக்கு. ஆமா பிரகாஷ் ப்ரோ, இந்த D54 இருக்குல்ல தனுஷோடது, அது அறுவடைன்னு சொல்லி டைட்டில் வந்து கிறிஸ்டோபர் போட்டிருந்தாரு. அதனால உண்மையா என்ன? தெரியலையே. அது ரொம்ப நாள் முன்னாடி வலைப்பேச்சு சொன்னாங்க. அதுக்கு ஆரம்பமே சொல்லியிருந்தாங்களேங்க. அதுக்கப்புறம் அப்ப அது அந்த படமே அதை ஏதோ காட்டன் அந்த மாதிரி தான், ஏதோ இந்த மாதிரி தான் சொன்னாங்க. தெரியல. சரி பிரகாஷ் ப்ரோ, DM பாத்தீங்களா இல்லையா? உங்களுக்காக ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டாரு. பாக்குறேன். அது கீழே ஒண்ணு இருக்கு பாருங்க, மேல இருக்கிறதா பரணி. அது இவ்வளவு ரத்த கலைறீங்களா? அதான் இவங்களையும் சேர்த்தா இது யார் ஐடியா அனுப்பிச்சு விட்டது? அது கீழே ரிசனல் ஒருத்தர் இருப்பாரு, பார்த்திபன் சொல்லி அவரு. அவரா? நல்லா இருக்கு.
பல்டான்ட்ட எப்பவுமே ஆனா எல்லாருமே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இவ்வளவு வைலண்டா நல்லா இருக்கு நல்லா அந்த இருக்கு. இவரு தான் அனுப்பி விடுங்க பல்டான், அந்த நம்மளோடது. யார் சுகனுதா? அவரு தான் கமெண்ட்ல பெர்ஃபெக்ட் இல்ல மேட்ச். இல்ல பிரகாஷ் ப்ரோ சுகந்த் ஷேர் பண்ணிருக்கேன். சுகனுக்கு போனா லாரன்ஸுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. லாரன்ஸ் ஏங்க அவரு தாங்க நம்ம சுகன். லாரன்ஸுக்கு ஏங்க அவங்கள ஜோடியா போட்டீங்க? ரக்கட் சுகன். ஆனா அதுக்கு அவர் எப்பவுமே தலையில கட்டுற மாதிரி இதையும் சேர்த்து கட்டி விட்டுங்க, ஹெல்மெட்டுக்கு போடுறது மாதிரி போடுற மாதிரி. போட்டுருக்கலாம். ஐயோ ஐயோ. இது யாருன்னு எனக்கே தெரியலையே கடைசியா. அது சுகன் தானே இது? சுகன் சொன்னா சுகனே நம்ப மாட்டாருங்க அத. ஐயோ ஐயோ. சரி ரைட்டு. கமெண்ட்ஸ் பாத்தீங்களா? பார்க்கலையே, பார்த்துட்டு வரேன். பரணி என்ன பரணி உங்க அடையாளமே தெரியல. எனக்கே தெரியல, அதனாலதான் அவர் அனுப்பிச்சப்ப நான் வந்துட்டு வேற ஏதோ இது போல ஏஐல பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பெருசா கண்டுக்கல. இப்பதான் போய் பார்த்தேன் மறுபடியும் நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு அந்த இதா இல்ல உங்கள மாதிரி இல்ல. ஏங்க அவர் இன்னைக்கு போட்டிருந்த போட்டோ தாங்க அது, அதை வச்சுதான் கிரியேட் பண்ணேன். இன்னைக்கு போட்டிருந்ததா? நைட் காலையில போட்டிருந்தீங்களா? பரணி ப்ரோ எல்லாம் ஹைட் பண்ணிட்டு ஸ்டோரி போடுங்க. இல்ல 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 கமல் ஏங்க அவர் ட்வீட் போட்டிருந்தாருங்க, எனக்கு புரியல. ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருந்தாரு, நான் ஃபாலோ பண்றேன். பல்டான்ட்ட எப்ப எல்லா போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு, எல்லாத்தையும் எப்பயா ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. பாத்துக்கோங்க, சாரா இருந்துக்கோங்க பல்டான்ட்ட மட்டும் எல்லாரும். கிவ்வே இல்ல பரணி ப்ரோ, நாங்க யாருமே இல்லையே பரணி ப்ரோ. நாங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு பண்ணுவோம் இல்ல. அதுல போயிட்டு யார் ப்ரொஃபைல தொட்டாலும் எஸ்கே ஃபேஸ் தான் வருது. அதான் ஏன் பரணி ப்ரோ, இதெல்லாம் நாங்க யாருமே இல்லையே பரணி ப்ரோ. அது எப்படி பரணி ப்ரோ, ரெகுலரா வர யாருமே இல்லையே. நாங்க பேசுறோம் டெய்லி வந்து, ஆனா நாங்க யாருமே இல்லையே. இல்ல இல்ல நீங்க எல்லாம் டெய்லி பேசுறீங்க, இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு ஒரு நாள் ஸ்பெஷலா நான் வந்து தரேன், ஓகேவா? எல்லாத்துக்குமே நாங்க எல்லாருமே ஒரு ஆளை டேக் பண்ணிருப்போம். யாருன்னு சொல்லுங்க. நாங்க போட்ட எல்லாருமே அதிகமான டேக் ஒரு ஆளுக்கு தான். சுகனா? இல்ல மாவீரன் ப்ரோ தான். இல்ல மாவீரன். எனக்கு இது பராசக்தி ஃபர்ஸ்ட் 4 AM ஷோ இருக்குன்னாங்க யூஎஸ்ல. அதுக்கப்புறம் இப்போ வந்து 6 AM தான் நான் ஃபர்ஸ்ட் ஷோ வேர்ல்டு வைடு. ஆமா புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்களே, நான் பார்த்தனே. இல்ல ஃபர்ஸ்ட் 4 AM ஷோ சொல்லியிருந்தாங்க. ஆமா 4 AM 6 AM 2 ஷோ இருக்குன்னாங்க. 2 ஷோமே இருக்குன்னா. இல்ல 4 AM கேன்சல்ட். ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான் 6 AM மட்டும் தான், 4 AM கிடையாது. ஆக்சுவலா இதான் இப்ப வந்து ரொம்ப இந்த பெரிய படத்துக்குலாம் இனிமேட்டு வந்து எப்படின்னு தெரியல, இவங்க 4 AM கொடுப்பாங்களான்னு. இப்ப இந்த படமும் 4 AM இல்ல, இதுவும் இல்லைன்னா அடுத்து பிரகாஷ் ப்ரோ 2 படத்துக்கு சென்சார் எப்ப வரும்? சென்சார் சர்டிபிகேட் இன்னும் பிரச்சனை முடிஞ்சு? இன்னும் பிரச்சனை இல்ல, முடியல. நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன், 3ஆம் தேதி. நாளைக்கு மறுநாள் 3ஆம் தேதி. எனக்கு அதுதாங்க, அந்த படம் 14ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்கு வந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து ஆடியோ டெலிகாஸ்ட் அப்ப சன் டிவி அதே டைம்ல பராசக்தி ஆடியோ டெலிகாஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா இவங்க ஆடியோ லான்ச் பண்றப்ப அவங்க ட்ரெய்லர் லான்ச்சே பண்றாங்க. செம்மையா இருக்கு. பக்கத்து பக்கம் ரிலீஸ் இருந்தா இப்படிதான் இருக்கும். ஆனா இது வந்து இப்படி இந்த ஈவெண்ட் முதல் கொண்டு ஒன்னா வச்சு நல்லா இருக்கு. அவங்க 3 மணி சன் டிவி, இவங்க 4:30 மணி ஜீ தமிழ். ஆமா இல்ல அவங்க ஜீ தமிழ்ல பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு போட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவங்க 3 மணிக்கு போட்டாங்க சன் டிவில. நீங்க 3 மணில இதை பார்க்க ஆரம்பிச்சு திடீர்னு பாத்துக்கிட்டே இருக்கவங்க அந்த சேனல்ல மறந்துடுவாங்க. பொதுவா பாத்துட்டு இருப்பாங்க பொதுமக்கள். அவங்க என்ன ஒரு ஈவெண்ட் பாத்துட்டாங்கன்னா அப்படியே அடுத்தது அதை மாத்திரம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும். அப்படியே பாத்துட்டு அப்படியே கண்டிப்பா விட்டுருவாங்க, மறந்துடும். அதுக்காக டக்கு 3:30 மணிக்கு போட்டாங்களா, 3 மணிக்கு போட்டாங்க சன் டிவி. இது பாத்தீங்கன்னா நீங்க அதான பண்றீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஆடியோ லான்ச் நடத்துறீங்க. அது வந்து டிஎல்ல வர நான் ட்ரைலர் வச்சு ஃபுல்லா லாக் பண்றேன்னு சொல்லிட்டு கேவியன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைலர் வச்சு லாக் பண்றாங்க.
அன்னைக்கு வந்து ஆடி லான்ச் பீஸ் இந்த ஹைலைட்டா வரும்ல டிவி இந்த ஸ்பீட்ல வரும்ல அதிகமா. இப்போ வந்து ட்ரெய்லரை பத்தி அதை பத்தி நிறைய பேசிட்டு இருப்பாங்க. இந்த டிஎல் பூராமே பாத்தீங்கன்னா நல்லா பரபரன்னு இருக்கும். இல்ல புரியல பிரகாஷ், நான் இப்பதான் அந்த இன்னொரு பிக்சரையும் பார்த்தேன். உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? நான் ரெடி பண்ணலையே பாருங்க, நான் பண்ணியிருந்தா கண்டிப்பா அதை பண்ண போறது நீங்க இல்ல. பண்ணல. பட் ஆனா இது மீன் ஏஐல பிக்சர் எடிட்டா நல்லா தான் இருக்கு. ஒரு இமேஜினரி வேர்ல்டுல ஒரு பிக்சரா வந்து நல்லா தான் இருக்கு. பட் அந்த பாடியில ரத்த கலவையோட பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அதான் சொல்றேனே, நமக்கு தம் அடிக்கிற பழக்கம் கிடையாது, அதை வாழ்க்கையில் தொட்டதும் கிடையாது. பக்கத்துல என்ன யாரு பார்த்தாலும் நமக்கு டென்ஷன் தான் ஆகும். போஸ்டர்ல பாக்குறோம் அவ்வளவுதான். அதுக்கு நமக்கு ரைட். அதுல மோர் வயலண்டா ரெண்டாவது அந்த கொரியன் படத்துல வரும்ல பிளட்டா, அந்த அது பிளட்டாவும் வராம அந்த அடிபட்டு அடி வாங்கின உனக்கே இவ்வளவு காயம் இருந்தா அடி வாங்கின சும்மா இருப்பானாங்கிற மாதிரி எடிட் பண்ணி விட்டுருக்காங்க. ரைட், ஓகே, பாக்குறதுக்கு நல்லா இருக்கா, எடிட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான். கொரியன் இது மாதிரி இருக்குது ரெண்டாவது போஸ்டர். சூப்பர் நைஸ் எடிட். மார்க் ரிவ்யூ சொன்னீங்களா பிரகாஷ் ப்ரோ? போட்டேன், ஸ்பேஸ்ல தான் பேர்ல சொல்லிடுவோம் அதையும். போன வருஷம் 2025 வந்து ஃபர்ஸ்ட் படமா மேக்ஸ் பார்த்தேன். 2026 ஃபர்ஸ்ட் படமா அதே டீம் இருந்து வாங்கி வந்திருக்கு. அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சொல்றது, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்னே ஒன்று தான் தோணும், ஆக்ஷன் பீரியருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு ஹீரோக்கு எப்படிலாம் நீங்க மாஸ் எலிவேஷன் கொடுக்க முடியுமோ அப்படிலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேக்கேஜ் வச்சுக்கலாம். ஒரு மாஸ் ஹீரோக்கு எப்படி மாஸ் எலிவேஷன் கொடுக்கணுங்கிற ஒரு பேக்கேஜ் வச்சுக்கலாம். தமிழ் டப்பிங் சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம தமிழ் படம் பாக்குற மாதிரியே இருந்துச்சு ரெண்டாவது விஷயம். மூணாவது இடம் பெரும்பாலும் நடிகர்கள் நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள், எல்லா நடிகர்களும் 99% மேல போன படத்துல கூட பாதி நடிகர்கள் தெரியல. அடுத்த டீம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெரும்பாலும் டப்பிங் படம் பார்த்தா நமக்கு தெரியாத நடிகர்கள் நமக்கு அதர் லாங்குவேஜ் படம் பார்க்கணும் தெளிவா தெரியும். இது அப்படி தெரியல, நல்லா இருந்துச்சு. விசாச்சரி படம் நடிப்பு படம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. படமும் ஓரளவுக்கு எனக்கு ஓகேஸா இருந்துச்சு. ஆனா என்னன்னா, இது வந்து ஆகா ஓக படமா கேட்டீங்க கண்டிப்பா கிடையாது. மொக்க படமா அப்படின்னு அதுவும் கிடையாது. இது வந்து நம்ம டைம் பாஸுக்கு தியேட்டருக்கு போய் அதுல நமக்கு போறதுக்கு நல்லா இருக்குப்பா, ஜாலியா பாத்துட்டு வந்தோம்பா அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரியான படம். இன்ட்ரோல் சீன், ஃபைட் சீக்வன்ஸ், சில பிஜிஎம் பண்ணா நல்லா நோட் பண்ணீங்க, சில பிஜிஎம் மட்டும் இதெல்லாம் பாசிட்டிவ். ஆனா நெகட்டிவ் என்னன்னா சில பிஜிஎம்ஸ் தான். ஏன்னா ஓவர் லவுடு போட்டு அடிச்சு நவுத்த சவுண்ட் கேட்க விடாம பாடுறாங்கிற அளவுக்கு இந்த நம்ம கங்குவா சமயத்துல ஒரு பிரச்சனை சொன்னோம்ல, சவுண்ட் மிக்சிங் ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி இந்த பிஜிஎம் போட்டு அடிச்சு நவுச்சு விட்டான் மனுஷன். அப்புறமேட்டு ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நமக்கு எல்லாமே எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே எதிர்பார்த்த மூலியே போகும். மொத்தத்துல இந்த படத்தை நம்ம சொல்லணும்னா, நம்ம லாஜிக்லாம் பார்க்காம தியேட்டருக்கு போவோமா, ஜாலியா போவோமா, பார்த்தோமா, ஒரு டைம் பாஸ் ஆயிட்டு வரும்ல, போர் அடிக்காம போகும்ல, அந்த டைப் படம் இது. கண்டிப்பா இது வந்து மொக்க படம் கிடையாது, நல்ல படம். போனா போர் அடிக்காம பார்த்துருவாங்க. சூப்பர் படம் கிட்ட கண்டிப்பா கிடையாது. நல்ல படம், ஜாலியா போகும், நல்லா இருக்கும். நமக்கு போனா ஏமாத்தாது அவ்வளவு. எனக்கு ஏமாத்தல, எனக்கு இந்த படம் இந்த மாதிரி டைப் எனக்கு பிடிக்கும், எனக்கு ஏமாத்தல. சூப்பர். அப்புறம் இந்த மாதிரி சொல்லணும், பர்னி இந்த படம் நீங்க ஒரிஜினல்ஸ் எல்லாம் தான் பார்ப்பேன் அப்படின்னீங்களா, அதான் தேவையில்லை. தமிழ் படம் மாதிரி டப்பிங் குவாலிட்டியா இருக்கு, தாராளமா பார்க்கலாம். டப்பிங் நீங்க படத்தை விட்டுருங்க, படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிற அர்த்த விஷயம். நீங்க டப்பிங்காக மட்டும் பார்க்கலன்னா அதுக்காக வேணா பார்க்கலாம். நீங்க டப்பிங் நல்லா தான் இருக்கு, தமிழ் படம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து காலையில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனல் எபிசோடு ஃபுல்லா முடிஞ்சிருச்சா தலைவா? ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எனக்கு 3rd எபிசோடு, 4th எபிசோடு, 8th எபிசோடு இதெல்லாம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சீசன் ஃபுல்லா காலையிலே எழுதாச்சு பரணி ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா, இன்னைக்கு காலையில 3 மணில தூங்கவே இல்லை. அது ஒரு 12 மணிலேருந்து ஒரு 2 மணி நேரம் தூங்கினேன். மொத்தமாவே வந்து இன்னைக்கு வந்து ஒரு 5 மணி நேரமா 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ தான் தூங்குனேன். ஸோ அதனால வந்துட்டு காலையில வெட்டியா தான் இருந்தேன் இந்த இது பார்க்கறதுக்கு. அது அந்த ஃபர்ஸ்ட் இதோட அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்தானுங்களே, அது உண்மையா ரொம்ப ப்ரோ. அந்த கடைசியில அப்படியே ரீக்ரியேஷன், அது அப்படியே அது எல்லாமே அச்சசல் அப்படியே பண்ணியிருந்தானுங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எண்டிங் தியரியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய விஎஃப்எக்ஸுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் விஎஃப்எக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இது இவ்வளோ பட்ஜெட் அவ்வளோ பட்ஜெட்னா சொன்னாங்க. அவ்வளோ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாக்குறப்போ அவ்வளோ இது. ஆனா இவங்க வந்து அந்த இது அவ்வளோ இது பண்ணிக்கல. நீங்க பாத்தீங்களா, ஃபுல்லா இவங்க பர்சனல் இதை தான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கிளைமேக்ஸ் பேட்டில்ன்றது கொஞ்ச நேரத்திலே முடிச்சுட்டாங்க.
டக்கு டக்குன்னு. அது எல்லா ஃபைனல் எபிசோடுமே அப்படிதான் இருக்கும் கமல். நீங்க பெரிய டிவி சீரிஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வர்றது எல்லாமே இந்த 1 ஹவர் வந்துட்டு லாஸ்ட் எபிசோட் கொரியன்ல நெறைய இருக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபைனல் பேட்டில வந்துட்டு ஒரு 10, 20 நிமிஷத்துல முடிச்சுருவாங்க. 1 ஹவர் என்ன போகும்னா, இந்த கேரக்டரோட க்ளோஷர்ஸு, அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்க்கை என்னன்றது தான் வந்துட்டு காமிப்பாங்க. அதே தான் இதுலயும் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே எனக்கு வந்துட்டு நெறையா வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த டவர் சீனு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன் எந்த டவர் சீன்? அந்த அது ஸ்டீவ். கரெக்ட். எனக்கு அத விட வந்துட்டு இந்த இது கேவுக்குள்ள போற சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைரக்டரோடது. வில்லுக்கு 2 3 இந்த சீசன்ல வில்லு மாசினா வச்சிருந்தானுங்க வில்லுக்கு மட்டும். அங்கங்க முக்கியமான இடத்துல எல்லாம். ஆமா. விஷால் ப்ரோ சொல்லுங்க. ஈகோ பாத்துட்டேன். சூப்பர். எப்படி இருந்துச்சு? ரொம்ப டஃப்பா இருந்துச்சு பார்த்து முடிக்கிறது எனக்கு. ஏன் அப்படின்னா படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா தமிழ் டப்பிங் வந்து இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் தலைவா நிறைய டீடைலிங் சொல்லிக்கிட்டே வரானுங்க. நமக்கு ரொம்ப நான் பாஸ் பண்ணி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு பரணி ப்ரோ. அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு பரணி விஷால் ப்ரோ அந்த படம் பார்க்க? இல்ல எனக்கு தெரியல. எனக்கு எது விஷால் ப்ரோ உங்களுக்கு படத்துல கன்வீனியன்ட்டா கனெக்ட் ஆகல புரியலன்ற மாதிரி எது இருக்கு? இல்ல கனெக்ட் ஆகல புரியலன்றது இல்ல தலைவா. நம்ம இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் ஒரு சீனை மிஸ் பண்ண முடியல. ஏன்னா நிறைய ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு லேயர் இருக்கு. எல்லாருமே வந்துட்டு கிரேவாவே இருக்காங்க. உள்ள ஒண்ணு புதஞ்சு வச்சிருக்காங்க. சோ எனக்கு வந்துட்டு அதுவும் இல்லாம நான் ரீசெண்டா பார்த்த மலையாள படம்லயே ரொம்ப நிறைய கான்வர்சேஷன் இருந்த படம். அதனால எனக்கு சப்டைட்டில் நான் டக்குன்னு என்னால கவனிக்க முடியல. ஆமா அது உண்மைதான். அது ரொம்ப கான்வர்சேஷன் நிறைய, அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாங்க வேற. எனக்கு தெரியல அது ஏதாவது அந்த ஊர் ஸ்லாங் ஏதாவது எடுத்தாங்களான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் டஃப்பா இருந்தது புரிஞ்சுக்க. கிஷ்கிந்தா காண்டம் அளவுக்கு ஸ்லோ இது கிடையாது கமல். இது ஒவ்வொரு சீனும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனிவேஸ் அவங்க அந்த ஜியோகிராஃபியை காட்டின விதம், அப்புறம் நடுவுல சில மேட்டர்லாம் இருக்கு எப்படி எடுத்தானுங்கன்னு ஒரு மாதிரி ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா இப்படி எண்ட் ட்விஸ்டே பயங்கரமா இருக்கும் விஷால் ப்ரோ. எண்ட் ட்விஸ்ட் பயங்கரம். அதுக்கு முன்னாடி ரிவீல் ஆவறதும் பயங்கரம். இல்ல அந்த ஆமா ஒன்னொன்னு ரிவீல் ஆகுறதுமே பயங்கரம். ஆனா எண்ட் ட்விஸ்ட் பிளாஸ்ட் தான் சூப்பரா இருந்தது. இன்னொன்னு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு கேள்வியே வந்துச்சு பரணி ப்ரோ. அது எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் நாம பேசுவோம். அதுக்கப்புறம் என்னன்றது அதுக்கப்புறம் என்ன நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? 7ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் தேதி நீ இத பத்தி கொஞ்சம் பேசுவல்ல? இல்ல விஷால் ப்ரோ அவ்வளவுதான். அவங்க சொல்ற டயலாக் படம் சொல்லுங்க பரணி. காமிக்கணும்னு அவசியமே இல்ல. அதுதான் அவங்க சொன்ன டயலாக்லயே படமே. அதுதான் சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே அவங்க சொல்லுவாங்க. கிஷ்கிந்தா காண்டம் டைரக்டரா இது? கிஷ்கிந்தா காண்டம் ரைட்டரா இது? ரைட்டர். ரெண்டுமே ஒரே ஆள் தான். ரைட்டர் அண்ட் டைரக்டர். இல்ல ரைட்டர் வேற டைரக்டர் வேற. பட் அந்த படம் எடுத்த ரைட்டர் டைரக்டரும் இந்த படத்தோட ரைட்டர் டைரக்டரும் சேம். ஏங்க அதுதானே நானும் கேட்டேன். கேரளா கிரைம் ஃபைல்ஸ் இப்போ வந்துச்சுல பரணி ப்ரோ சீசன் 2 மட்டும் தானே. ஓகே இல்ல அப்படியா புரியுது. இல்லங்க இது வந்துட்டு உண்மையாலுமே செம ஸ்டஃப் ப்ரோ. இது வந்துட்டு அதுவும் அந்த நடுவுல ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அந்த மலாய் போர்ஷன், அது வந்துட்டு நான் ரொம்ப செம்மையா எடுத்திருந்தேன் ப்ரோ. அந்த ஹோல் போர்ஷனே அப்பா சூப்பரா எடுத்திருக்கான் அப்படின்னு இருந்துச்சு. இன்னொன்னு அப்படியே மேல நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுமே எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. இவனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு போல. சாரி அவர் பேரு தெரியல. படக்கலம்ல வருவாரு ஜிதேஷ் சர்மாவா சந்தீப் சர்மாவா சந்தீப் பிரதாப் சாரி ரொம்ப சரியான ஒரு ஃபியூச்சர் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவன் வந்துட்டு நார்மலாவே இருந்துட்டு இருப்பான் தலைவா. நடுவுல அந்த ஃபைட்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் அங்க. ஓகே சூப்பர்ரா செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைம் போனதுமே தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வினித்த ஒரு நல்ல ரோல்ல பாக்கிறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வினித்த கூட்டு போய் மலையாள சினிமால எனக்கு தெரியல என்னடா இந்த ஆளை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும். இது ரொம்ப நல்லா அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. சோ ஓவராலா ஒரு நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக்ல டாக் எல்லாம் சேர்ந்து சேஃப் கார்ட் பண்ற சீன் எப்படி இருந்துச்சு? அப்படி அதனாலதான் சொல்லல சுகன். நானு அந்த மாதிரி சொல்ல வேணான்ட்டு சொல்லல. ஆனா அந்த மலாய் போர்ஷன் ஃபுல்லாவே சூப்பரா இருந்துச்சு. செம்மையா எடுத்திருந்தாரு. இன்னொன்னு விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணல பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் தெரியல, நம்ம ஊருன்னு சொல்ல முடியாது. மத்த ஊர்ல எடுத்தா நாய விஎஃப்எக்ஸ் பண்றேன்னு எடுத்து வச்சிருப்பாங்க. அப்படியே எல்லாத்தையும் சூப்பரா பண்ணி அப்படிதான் ப்ரோ பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து இன்டர்வியூ எல்லாம் எடுத்தாங்க. போஸ்ட் மூவி வந்து அந்த நாய்ட்ட இன்டர்வியூவா? அத சொல்லுங்க.
டாக் ட்ரெயினர்ட்ட இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த டாக் ஓகே அப்படிதான் வந்து ஓகே ட்ரெயின் பண்ணாங்க. அது அந்த பயங்கர அக்ரெசிவ். கிக்குமே வந்து பண்ணி காமிச்சாங்க அந்த இன்டர்வியூல. ஆமா அதுவும் எவ்வளவு ரியலா இல்ல, தனியா நாய்க்கு ஒரு கட்டு அந்த மாதிரி இல்லாம ஒரு ஒயிட் ஷாட்ல காட்டினாங்கல்ல, வாவ் அப்படின்னு இருந்துச்சு அதுவும். நல்லா அதுவும் அவங்க அந்த லொகேஷன் எல்லாம் எனக்கு கிஷ்கிந்தா காண்டம் பாக்குறப்ப இதான் ப்ரோ தோணுச்சு, எங்க மத்த மலையாள படங்களை விட அந்த படத்தோட லொகேஷன் ரொம்ப தனியா தெரிஞ்சது. இந்த படமும் அப்படிதான். எலவிழா புஞ்சிரா விட அதுவுமே ஒரு ஒரு இடத்த ஒரு லொகேஷன்லயே முடிஞ்சிடும். இவன் டோட்டலா அந்த காடை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்துச்சு. வெரி நைஸ் ஃபிலிம். அப்புறம் இன்னொரு படம் டைரக்டர் வந்து இந்த படம் எடுத்திருக்காரு பாருங்க ப்ரோ, உன்னிமுகுந்து அசோசியேட்ஸ். இந்த டைரக்டர் இந்த நஸ்லின் ஒரு படம் நடிக்கிறார்ல, மாலிவுட் டைம்ஸ்னு ரீசெண்டா வந்த படமா? ஓகே வரப்போகுது. ஓகே ஓகே. உன்னிமுகுந்தன் அசோசியேட் டைரக்டரா? அப்ப அந்த படத்தை முதல்ல போய் பார்க்கணுமே. ஏங்க அந்த படம் எப்பேற்பட்ட படம், அது சரியான படம் ஆச்சு அது. இதுமே ஃபர்ஸ்ட் லுக் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பாப்போம். ரெண்டு பக்கமும் விஜய் தமிழ் சன் டிவி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நடுவுல விஜய் டிவி லோகா பிரீமியர் 3 மணிக்கு. அப்படியா? ஆமா. நான் எப்படி என்ன பார்க்க போறேன்றதுதான் எனக்கு தெரியல சீரியஸா. எல்லாரும் ப்ரோ அது ஆரம்பிக்க எப்படின்னா லேட் ஆயிரும் ப்ரோ. ஜனநாயகது ஃபர்ஸ்ட் 1 hour 1.5 மணி நேரம் அந்த இதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். கான்செர்ட் அந்த கான்செர்ட் மொத்தம் 6 மணி நேரம். 6 மணி நேரம் கமல், என்ன 6 மணி நேரம் எப்படி டெலிகாஸ்ட்? 6 மணி நேரம் எப்படி ஸ்லாட்? அன்னைக்கு வேற எதுவுமே இல்லையா? வரைக்கும் ஓடுமா? அதுதான் புரியல. விஷால் ப்ரோ போட மாட்டானுங்க 4:30 மணில இருந்து 10 மணி வரைக்கும். அவனுக்கு எப்பவுமே அந்த ஸ்லாட் செகண்ட் ஸ்லாட்ல வந்து சீரியல் தான் போடுவானுங்க அவனுக்கு. சரி இல்ல பல்தான் புரியுது. அப்ப 6 மணி நேரம் ஃபுட்டேஜ்னா ஆட் 1 hour இருக்கும்ல ப்ரோ. ஃபுட்டேஜா ப்ரோ? மொத்த ஃபுட்டேஜ் வந்து 9 மணி நேரம் அங்க பக்கத்து அடி மேல நடந்துச்சு. அது 6 மணி நேரத்துக்கு போடுறானுங்க. எவ்வளவு மணி நேரம் ஃபுட்டேஜ் வருது தெரியல. சன் டிவி அதுக்குள்ள முடிச்சிருவான் ஆடியோ லஞ்ச், கவலைப்படாதீங்க. ஆமா 6 மணிக்கு தான் சந்திரமுகி போடுறான்ல. அப்புறம் 6 மணி சந்திரமுகி, அதனால அவன் முடிச்சிருவான். அவனுக்கு சந்திரமுகி தான் முக்கியம். அதனால அவன் அதுக்கு போயிடுவான் அடுத்து. இன்னைக்கு ரஜினிகாந்த் ஹேண்டில் இருந்து காலையில அப்படி ஒரு ட்வீட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. யார் போட்டான்னு நிறைய பேர் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல பாருங்க ப்ரோ. இல்ல ஃபர்ஸ்ட் நானும் அப்படிதான் விஷால் ப்ரோ நினைச்சேன். தலைவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நினைச்சீங்க போட்டாருலாம் பேசிட்டு இருந்தாங்க விஷால் ப்ரோ. அதுக்கப்புறம் எங்கால ஜென்சி சூப்பர் ஸ்டார் பாத்தீங்களா ட்வீட்டர்? பிராண்டிங் கமல் யாருங்க? பிரதீப். இல்லங்க வர வர பரணி ப்ரோ ட்விட்டர்ல ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. கருமம் பேரே அப்படிதான். என்ன பண்றாங்க, முதல் லெட்டரை தூக்கி 2வது வேர்ட்ல போட்டுறாங்க, கோகேஷ் கனகராஜ். அந்த மாதிரி பிரதீப்னே வரமாட்டேங்குது, ரவி பக்கநாதன் வருது. விஷால் ப்ரோ சொல்லுங்க பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல நியூ இயருக்கு அந்த இந்த ட்ரெண்ட் பண்ணல, கிரீன் கிரேப்ஸ் அப்படின்னா ஓபன் பண்ணாலே ஃபுல்லா கிரீன் கிரேப் ட்ரெண்டா இருந்துச்சு. அட போகடா. அப்புறம் ஃப்ரெண்ட்ட கேட்டா அது 2-3 வருஷமா இருக்கு, ரொம்ப பழைய ட்ரெண்ட். அதுதானா அந்த எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க, கிரேப் சாப்பிட போறேன், கிரேப் சாப்பிட்டு இருந்தானுங்களா? அது என்னன்னா புரியல. ஸ்பானிஷ் ட்ரெடிஷனா நியூ இயர் அந்த டைம்ல வந்துட்டு டேபிளுக்கு கீழே உட்காந்து கிரீன் கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணா அது நடக்குமா? அது எனக்கு நான் இப்பதான் பாக்குறேன். ஆனா நான் ஃப்ரெண்ட்ட கேட்டப்ப அவங்க சொன்னாங்க அது 2 to 3 இயர்ஸாவே இருக்குதுன்னு சொல்லி. அப்புறம் 2-3 ரீல்லாம் பார்த்தேன். எங்க போனாலும் கிரீன் கிரேப்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஃப்ரூட் கடையில கூட்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய ரீல் பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. ஏங்க பல வாட்டி நான் இன்னொன்னு சொல்லணும். இன்னைக்கு வந்துட்டு 45 படம் போய் பார்த்தேன். நம்ம இந்த கன்னடா படம் இருக்குல்ல, எனக்கு வந்துட்டு இந்த 2ஆம் உலகம் படம் இருக்குல்ல, 2ஆம் உலகம் படம் வந்துட்டு ஃபுல்லா பிடிச்ச படம் அப்படின்ட்டு கிடையாது. ஆனா அந்த படத்தோட தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கிரேசியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் வந்துட்டு தெலுங்குல ஓடுச்சு, கன்னடால ஓடிச்சா இல்லைன்னு கூட நமக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப கிரேசியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததே இல்லை. அப்படி
அதுக்காக இந்த படம் வந்துட்டு ரொம்ப சூப்பர் படம். பிரகாஷன் ஒன்று சொன்னார்ல, இது வந்துட்டு சூப்பர் படம் இல்ல, இந்த படத்துல குறைகள்லாம் இருக்கு, ஆனா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இந்த மாதிரி நம்ம ஒண்ணு பார்த்ததே இல்லையே, என்ன ஒரு ரொம்ப பயங்கர வேக்கியா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. கருட புராணம் பத்தி எல்லாம் உள்ள பேசியிருக்காங்க, ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பார்த்துட்டு நல்லா அடிக்கவும் செய்யலாம். அவரை தவிர யாரும் பார்க்க மாட்டாங்க மாவீரன். அதான் மாவீரன் கேட்க, அந்த மாவீரன் நாங்க என்ன ஓடுது அந்த படம் இல்ல கழுவி ஊத்திட்டாங்களா, எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு பிளாட், அதுவும் இந்த மாதிரி ஒரு பிளாட்டை 3 பெரிய ஸ்டார்ஸ் பண்றது, அது இன்னும் ஆச்சரியம் எனக்கு. என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்கே அப்படின்னு. அப்படியா, சூப்பர் சூப்பர். ஓகே, அப்ப நான் மாவீரன் மார்க் போலங்க, நீங்க தான் சொல்லணும். மார்க் போயிட்டு வாங்கதான் பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டாரு. மார்க் ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு எனக்கு, நான் அன்னைக்கே பாட்டேன். இல்ல மாவீரன், நாங்க ஏதோ ஹிட்னு வலைபேச்சுல சொன்னாங்க கனடால, உண்மையா? அது மேக்ஸை விட டபுள் மடங்கு வசூல்லாம் அடிச்சுட்டு ஒடுக்கிட்டு இருக்கு. படம் ரொம்ப சுமார் மேக்ஸோட. ஓஹோ, அந்த காம்போல மறுபடியும் அடுத்த கிறிஸ்துமஸ் போது இறக்க போறானுங்க. ஏங்க ஓகே ஓகே, முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன எம்முல ஏதாவது சொல்லுங்க. மேக்ஸிமம் மாசா மேட் மேக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சரி, இந்த அவார்டு செரிமனி எப்பதான் கொடுப்பீங்க? ஹாப்பி நியூ இயர் மகேஷனா. தேங்க்யூ. கேப் கிடைச்சா பூந்து சொல்லலாம்னு பார்த்தேன். மகேஷன் நல்லா நல்லா எல்லாம் முடிஞ்சது போல சிறப்பா. வாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஏங்க $12,000 வாங்கியிருக்காருங்க. நம்ம எல்லாம் $12,000 இந்த ஊர்ல வாங்குவாங்களான்னு தெரியல. இவர் $12,000 வாங்கியிருக்காரு. எடுத்து போட்டோம்ப்பா அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு. ஏங்க பொய்யுங்க, வாங்கிட்டு நேத்து மத்தியானம் போனவர் இப்பதான் வர்றாரு. ஆனா நம்ம பிரகாஷை தான் நான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். என்ன பாருங்க மனுஷன் இப்படி ஒரு கமர்ஷியல் கலந்து கட்டி டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. கோவில் ஆரம்பிச்சு தியேட்டர் போயிட்டு முடிக்கிறாரு. ஆமா ஆமா, கமல் அந்த இவரு ஸ்பிரிட் போஸ்டர் போட்டார்ல பிரகாஷன், அது யார் பண்ணது? பல்தான். எனக்கு ஒண்ணு பண்ணிட்டாங்க. பார்த்தேன். இவரு உங்களுக்கு மொட்டை தலையா இருந்துச்சா? சரி வேணாம். மொட்டை தலையா இருந்தா எந்த தலையா இருந்தா அப்படியே போட்டு அனுப்பி, அது இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் என்னோட ஸ்கிரீன்ஷாட்லாம் வச்சிருக்கியா? அன்னைக்கு நான் ஃபேஷியல் பண்ணது, கிரீம் பண்ண ஸ்கிரீன் ஏகப்பட்டதான் எடுத்து வச்சிருக்கீங்களே, நான் ஒண்ணு எடுத்து பண்ணி விடுங்க பல்தான். சரி இருங்க, பண்ணி விடுறேன். கவலைப்படாது, அனைவருக்கும் உண்டு. எனக்கு ஒண்ணு பண்ணு பல்தான். ஆனா உங்களுக்கு பண்ணலான்னு பார்த்தேன், வாயில பண்ணு கடிச்சிட்டு இருக்கிற போட்டோ தான் இருக்கா, அதனால பண்ணோட சேர்ந்து வருது. சிகரெட் பண்ணு வருது. உனக்கு நல்லதா ஒரு போட்டோ அனுப்புறேன் பண்றேன்ற. இல்ல இப்ப இந்த ஃபியூச்சர், இப்ப அந்த புதுசா வந்திருக்க ஃபீச்சர் இல்ல பழசான்னு தெரியல, வாட்ஸ்அப் டிபி எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல. என்ன கதை அது? அது பிரைவசின்னு காட்டுது. இப்ப எடுக்க முடியாது. ரொம்ப நாளாவே இருக்கா? முன்னாடி எல்லாம் எடுக்க முடியுமே, இப்ப என்ன முன்னாடி எடுக்க முடியும், இப்ப எடுக்க முடியாது. இல்ல அது வந்து ஒரு 4-5 மாசத்துக்கு மாதிரி ஆச்சு. கிட்டத்தட்ட 6 மாசம் இருக்கு நினைக்கிறேன் அந்த அப்டேட் வந்து. ஓஹோ, ஒருத்தர் வந்தாருங்க பேச, அவரை பேச விடுங்க. டாட் 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 டாட். ஹாலிவுட் ஆளுங்கெல்லாம் வராங்க நம்ம ஸ்பேஸ்க்கு. என்ன விஷால்? யாருன்னா தோரா? ஆமா, இது தோரெல்லாம் வந்திருக்காங்க. தோர் டூம்ஸ்டே முடிச்சுட்டு அப்படியே இங்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். தோர் வழிதவறி வந்துட்டாரோ? தோர் நேரம் சொல்றதுக்கு போயிட்டு இருப்பாரு தூக்கத்துல. யாருங்க அது? மாவீரன் தான் பரணி ப்ரோ, தோர்னு பேர் வச்சிருக்காரு ப்ரோ. விஷால் ப்ரோ டிஎம் பாருங்க. இல்ல மாவீரன் ஏன் என்னாச்சு திடீர்னு? டூம்ஸ்டேக்கு இதுன்னா 4 இருக்கே. சும்மா ப்ரோ, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாரு, அவர்கிட்ட கேளுங்க. பரணி ப்ரோ சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க மாவீரன். சொல்லு மாவீரா. வீரா வீரா மாவீரா சொல்லுங்க. இதுக்கு என்ன காரணம்?
நம்மளதான் கேட்கணும். அதான் முன்னாடி இந்த டிபியை மாத்துனதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்களே காலையில, அதை சொல்லுங்க. அதை மாத்துறது காரணம், இது வச்சது காரணம் தானே எல்லாம் கேக்குறாங்க. அதை சொன்னீங்கன்னாவே எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. சரி, ஏதோ ஒன்று ஃப்ரீயா விடுங்க, பார்த்துக்கலாம். ஏதாவது சொல்லணுமாமா வீரன்? 10 நாள் ஆச்சு, முடிச்சுக்கலாமா? அதானே ப்ரோ. 10 மணி ஆச்சா? ஏங்க பரணி, நியூ இயர் அன்னைக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் போடுங்க. நியூ இயர் இன்னைக்கு வந்திருக்குதுன்னா என்ன ஸ்பெஷலா? என்ன பேச போறீங்க சொல்லுங்க. ஏதாவது டிக்கெட் கிவ் அவே இல்லையா? எங்க பேர்லாம் வரல, அது சொல்லுங்க. நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு விஷால் ப்ரோ. ஸ்பெஷலா கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க பரணி, மறந்துட மாட்டேன். யாருக்கு? நான் உங்களை சொல்லவே இல்லையே. ஏன் நானும் தானே இங்க வரேன் அடிக்கடி. ஏங்க உங்களுக்குலாம் வந்துட்டு ஆபீஸ்லயே வந்து டிக்கெட் கொடுத்து தம்பி போயிட்டு வாப்பா பார்த்து சொல்லு. படத்தோட டிக்கெட் யாரு கேட்டா? படத்தோட டிக்கெட் எல்லாம் கேட்கல. அப்புறம் சுகன் ப்ரோ தான் ஒரு புது முறையெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முறையை ட்ரை பண்ணுங்க. என்ன சுகன் ப்ரோ? என்ன அவர் வந்துட்டு பிரியாணி காசு போவாரு. நீங்க பரணி ப்ரோ, நீங்க சுகன் ப்ரோட்ட சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி பார்சல். சுகன் சண்டை போட்டாலாம் இல்ல பரணி ப்ரோ, சும்மா கேட்டாலே தரலாம், பிரச்சனை இல்லை. இவ்வளவு நல்ல மனுஷனாயா நீ? அதெல்லாம் இல்லை, வேணாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி விஷால் ப்ரோ, உங்களுக்குலாம் டிக்கெட் ஆல்ரெடி கிடைக்கும், அதனால உங்களெல்லாம் லிஸ்ட்ல இல்லை. நம்ம ஸ்பேஸ்ல உள்ளவங்களுக்கு ஒரு நாள் கொடுக்குறேன் எப்பயாவது. சூப்பர் சூப்பர். எனக்கெல்லாம் இல்லையா பரணி? உங்களுக்கு எதுக்குண்ணே? நீ நேற்று வாங்கின $12,000 எங்க எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் பண்ணிருக்கலாம் படத்துக்கு. ஒரு நிமிஷம் மகேஷ் ப்ரோ, நீங்க வருஷத்திலேயே வந்துட்டு ஒரு 8 படம் பாக்குறாரு, தியேட்டர்ல போய் 7 படம் 8 படம் பாக்குறாரு. நீங்கலாம் பேசலாமா? அதுல ஒண்ணு பராசக்தி ஜனநாயகனா இருக்கட்டும்ன்றாரு. நீங்க ஆமா, நீங்க வாங்கி கொடுத்தா அது ஒரு 9 10 மாறலாம்ல. ஆனா மகேஷ் அண்ணா வாய்ஸை வச்சு எனக்கு கண்டுபிடிக்கிறேன், வேற லெவல்ல இருக்கீங்கன்னு புரியுது. ஓகே ஓகே. இல்ல சாச்சா, அப்படிலாம் இல்லப்பா. அப்படிலாம் இல்லப்பா. ஏங்க மகேஷ் ப்ரோ சொல்லுங்க பரணி. ஒரு டிக்கெட் எவ்வளோ? நார்மலா ஒரு 25 அந்த மாதிரி வரும். 25 யூரோஸ் தானே? 25. சரி, நீங்க ஒரு 20 கொடுங்க, நான் ஒரு $5 போட்டு பாத்துக்கிறேன். இருங்க, டாலரா யூரோப்பா? யூரோ, கனடியன் டாலர் தாங்க. ஆமா, யூஎஸ் டாலர் அளவுக்கு கூட அதிகம் இல்ல. 65 ரூபா ஒரு டாலர். உங்களுக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாதுங்க பரணி, அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க. நீங்க எவ்வளவு மகேஷ் ப்ரோ? இல்ல மகேஷ் ப்ரோ எவ்வளவு? 65? ஆமா, 1.60 இல்ல ஒரு டாலர் 65 ரூபான்ற. பரணி ப்ரோ, அப்ப 65 × $12,000 எவ்வளவுன்னு கணக்கு போடுங்க. $12,000? ஏன் அவர் வாங்கினாருங்க, சொல்ல முடியாது. அந்த பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. $12,000. பரணி ப்ரோ, $12,000 ஒரு சோமபானம் வாங்கி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? கடையில ஒண்ணு இருந்ததுன்னு போட்டோ எடுத்து போட்டேன் பரணி. யாரும் நம்பாதீங்க, அவர் பொய் சொல்றாரு. $12,000 ஒரு சோமபானம் வாங்கி குடிச்சிருக்காரு. க்ளோஸ் டு 8 lakhs. $100. எந்த அளவுக்கு இவரு முத்தி போயிருக்காருன்னு பாருங்க. $100 கொடுத்தா கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன் 4 நாளைக்கு. $12,000 இல்ல அவ்வளவுக்குலாம் அவர் வாங்கியிருக்க மாட்டாருப்பா. பட் அவர் சரி பரணி ப்ரோ, உங்களுக்கு நான் போட்டோவே அனுப்புறேன் பரணி ப்ரோ, நீங்க நம்ம நம்பாட்டி போங்க. மகேஷ் ப்ரோ, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இல்லப்பா, இவங்க சொல்றதெல்லாம் நம்புறீங்களா நீங்களோ? கேக்குறீங்க பாருங்க. ஆனா ஒரே நிமிஷம், சாரி, நான் பல்தான் முடியோட வந்திருக்கு. பல்தான் ஒரு மாதிரி இருக்கு, நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் மொட்டையோட அனுப்புங்க பல்தான். எங்க மொட்டை போட்டோ ஏதாவது நல்லா அனுப்பிச்சுடுங்க. அது பைக் ஓட்டிட்டு இருக்கிறதா, நான் வெறி நல்லா அதுல மேல இருக்கு. நல்ல போட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க. பல்தான் பரணியோட அனுப்பிட்டியா? பரணிது மாசா இருந்தது. ஆமா ஏங்க, நான் ஃபர்ஸ்ட் காலையில அனுப்பும்போது நான் கவனிக்கலைங்க சீரியஸா. இப்போ ஸ்பேஸ் வந்து இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் போய் பார்த்தேன், பிரகாஷ் ப்ரோ பார்த்துட்டு. அப்பதான் நம்ம தானே அது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி மகேஷ் ப்ரோ, ஃபிட்டா இருப்பீங்க. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ பரணி, உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாத்துக்கும் இந்த வருஷம் நல்லா இல்ல நியூ இயர் அன்னைக்கு முதல் நாள் குடிக்கணும்னு ஸ்பெஷலா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மகேஷ் ப்ரோ? குடிக்கவே இல்ல பிரகாஷ், குடிக்கவே இல்லைங்க. இவங்களா ஒரு கேஸ் பில்ட் பண்றாங்க. குடிக்கவே இல்ல.
நம்ம சந்தோஷமா இல்ல இருக்கோம். தூங்கி எந்திரிச்சு வந்திருக்காரு பிரகாஷ் bro. இல்லாட்டி இப்படி கரெக்டா தூங்கி எந்திரிச்சு சொல்றாப்ல. நீயாவது சொல்லு சுகனா. இல்ல ஃபிட் ஆகி மத்த நாள்ல குடிப்பீங்களா அப்ப? எப்பயாவது ஒகேஷனலா எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ணன். ஆனா ஓகேவா எடுத்துக்காதீங்க, எப்பவுமே எடுத்துக்காதீங்க. அவர் சனிக்கிழமை மாதிரிங்க, அவர் மாதிரி அந்த மாதிரி தான் குடிப்பாரே தவிர டெய்லி குடிக்க மாட்டாரு. சரி ரைட் ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. 10 முடிச்சிடலாமா? என்ன டைம் போனது தெரியல. எனக்கு 10 நிமிஷம் ஸ்பேஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கு. எந்த டாபிக் பேசுற மாதிரியும் தெரியல. அதுதான் நானும் யோசிக்கிறேன். எனக்கு விஷால் ப்ரோ சொல்லி தான் 10 மணி ஆச்சுன்னே தெரியும். சரி என்ன டாபிக் பேசலாம்? தமிழ்ல என்ன வைக்கிறது? ஹாப்பி நியூ இயர்னு வைக்க வேண்டியதான். இன்னைக்கு வந்தா அப்டேட்ஸ்ல வச்சு விட்டுலாம், பாத்துக்கலாம். ஆமா நீங்க ஒண்ணு போட்டீங்கல்ல, உங்க போட்டல ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு பாருங்க ஒரு இமேஜ், அதை அப்படியே தம்பனைலாம் வச்சிருங்க பண்ணி ப்ரோ. பரணி போட்டதே செம்மையா இருந்துச்சு. அவரு வச்சா அவரு கேட்பாருங்க, என்னோட எடுத்து யூஸ் பண்ணிட்டியாரு. காப்பிரைட் வேற கேட்பாரா தலைவர்? அப்படியே போட்டாலும் முடியோட தான் வருது ப்ரோ. நான் ஒரு இமேஜ் எப்படியோ பண்ணி அனுப்புங்க பல்தான். ஓகே பர்னி ப்ரோ. ஓகே பை 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 பை. தேங்க்ஸ் ஆல். டேக் கேர். பை பை. ஆனா ஒண்ணு அஜித் பல்தான் என் பேஸ் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. சூப்பர். ஒவ்வொருத்தரையும் ஜெமினில என் பேஸ் மட்டும் பர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருக்கு. பக்கத்துல யார காம்பினேஷன் போட்டு செட் ஆக மாட்டேங்குது. தெரியல, நல்லா இருக்கு. பார்த்திபன் அமைச்சர்ல பார்த்திபன் ஒண்ணு அமைச்சர்ல அது நீங்க மாதிரி இல்ல பரணி. நான் பாத்துட்டேன். நான் ஏஐல போட்டாலும் நல்லா பேஸ் கரெக்டா வருது, எனக்கு மட்டும் வருது. கூட யாரு போட்டாலும் பர்ஃபெக்ட்டா வர மாட்டேது, அந்த மேட்சிங் ஆக மாட்டேது. அஜித் பல்தான் பார்த்திபன் ஒருத்தர் பண்ண தெரியல. அதுலயும் பார்த்திபன் நல்லா அமைச்சிருக்காருங்கிற. ரெண்டாவது கரெக்டா அமைச்சிருக்காரு, நல்லா இருக்கு. ஓகே சந்தோஷம், நன்றி, பாய் பாய் பாய். வீட்ல காட்டுங்க நியூ இயர் கிஃப்ட்னு தலைவா. ஆமா அவ்வளவுதான். அந்த போட்டோ மட்டும் காமிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் போட்டோ வேணா காமிச்சிருவேன். பிரேம் போட்டு மாட்டிருங்க. ஓகே பை பை. தேங்க்ஸ். சுகனை நம்ப முடியாது. நான் சுகனை கொடுத்த அவார்டே வேற, அந்த பிரேம் வச்சு தான் போட்டது. சுகனை தான் நம்ப முடியாது. இல்ல தலைவா, இல்ல நீங்க அப்படி பண்ண மாட்டேன். ஓகே பை 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 பை.